Jesus is Lord. Come on, say Jesus is Lord. இது சொல்லும்போது சும்மா இல்லை பாருங்க, இதை சொல்லும் போது உங்களை ஏதாவது ஆண்டுச்சுன்னா டப்புன்னு அது உடஞ்சிடும். அந்த ஆளுகை அப்படியே முறிகிறது. இந்த கிங்டம் லைஃப் ஸ்டைலும் நமக்கு புரிஞ்சிச்சுன்னா இந்த பூமியில நீங்க எப்படி இருப்பீங்கன்னா, இன்னொரு நாட்டு ஒரு பெருமைக்குரிய ராஜ்யத்தின் பிரஜையை போல இந்த பூமியில் நீங்கள் வாழ ஆரம்பிப்பீர்கள். உங்களுடைய வெற்றியோ, உங்களுடைய முன்னேற்றங்களோ, உங்களுடைய பெருக்கங்களோ இங்கு இருக்கக்கூடிய யாரோ சில பேரால் அது தீர்மானிக்கப்படுகிறது இல்லை என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அது புரிஞ்சிங்கன்னா தான் உள்ள ஒரு கெத்தான ஒரு நம்பிக்கை வரும். அவர் ராஜாதி ராஜாவாக, மனிதன் அவரோடு தொடர்புடையவனாக, அவனும் இந்த பூமியை ஆளணுங்கிறது அவருடைய திட்டமா இருக்கிறது. எல்லாம் சொல்லுங்க, இது நம்ம பூமி. ஆமென். இங்க ஏக்கர் கணக்கில் உங்களுக்கு சொந்தமா இருக்கணும். இங்க ஏராளமான காரியங்களை நீங்கள் சுதந்திரிக்க வேண்டும். இப்ப கடவுளும் அதுதான் சொல்றாரு, எப்பா இங்க வந்து மோடி வரலாம், ராகுல் வரலாம், யாரு வேணாலும் வரலாம், ராஜ்யம் எப்படி வேணாலும் இருக்கலாம், ஆனா நான் உனக்கு ராஜாவா இருக்கிறேன். என் ஆட்சியில பொற்காலம் தான் எப்போதுமே, சமாதானம் தான் எப்போதுமே, பாதுகாப்பு தான் எப்போதுமே, நிம்மதி தான் எப்போதுமே. நீங்கள் கிறிஸ்துவுக்குள்ளா இருக்கிறீர்கள். உங்களுக்கு வெறும் வேலி இல்லை, உங்களுக்கு ஒரு நபர், அந்த நபருக்குள்ள தூக்கி உங்களை வச்சுட்டார். You are in Christ. உங்க குடும்பம் அவருக்குள்ள இருக்கிறது, உங்கள் பிள்ளைகள் அவருக்குள்ளாக இருக்கிறார்கள். Hallelujah. I am in the kingdom of God. எல்லாம் சொல்லுங்க, நான் இந்தியாவில் இருந்தாலும் இயேசுவுக்குள்ள இருக்கிறேன், அவர் ராஜ்யத்துக்குள்ள இருக்கிறேன். I am in Christ. I am in Christ. I am in the kingdom. பழைய ஏற்பாட்டிலையும் சரி, புதிய ஏற்பாட்டிலையும் சரி, தேவனுக்கு ஒரு நோக்கம் இருக்கு அப்படிங்கிறத கண்டுபிடிச்சோம். அது என்னன்னா, அவர் ஒரு ராஜாதி ராஜாவா இருப்பது போல அவருடைய பிள்ளைகளா இருக்கிற நம்மை கொண்டு இந்த பூமியில் ஒரு ராஜாங்கத்தை அமைப்பதுதான் அவருடைய திட்டமும் நோக்கமுமா இருக்கிறது. ஒரு யதார்த்தமான தேவனை பாருங்க, சும்மா மதவாதிகளா மாறாதீங்க. டோன்ட் பி ரிலீஜியஸ். ஒரு ரிலீஜியஸ் ஸ்பிரிட்டோடு இருக்காதீங்க. பி ரியல். அவர் காட் இஸ் ரியல். Hallelujah. We are worshiping a real God. ஒரு யதார்த்தமான தேவனை நாம் தொழுது கொள்கிறோம். அவருடைய பிள்ளைகளா இருக்கிற நாமளும் அப்படி இருக்கிறது தான் அவர் விரும்புகிறார். ஆமென். யதார்த்தமாக பேசுங்க, யதார்த்தமாக பழகுங்க, வாழ்க்கையை வாழுங்க. தேவன் அதை என்ன பண்ணுகிறார், விரும்புகிறார். வாழ்றதுல சிக்கல் இருக்குன்னா அவர்கிட்ட சொல்லுங்க, அவர் உங்களுக்கு உதவு பண்ணுவார். வாழ்க்கையில் சில சிக்கல் இருக்குது, வாழ்க்கையில் சில போராட்டம் இருக்குதுன்னா அவர்கிட்ட பேசுங்க, அவர் சரிப்படுத்துவார். அதுக்கு தானே உங்களை கூப்பிட்ருக்காரு. நான் உன் கூட இருப்பேன், பரவாயில்ல, சில பிரச்சனைகள்லாம் இருந்தால் நான் உன் கூட இருந்தது என்ன பண்ணுவேன், சரியாக்கிடுவேன். நான் உன் கூட இருந்தேன்னா அப்புறம் நீ என்ன சொல்கிறது, ஒரு அனுபவிக்கிற வாழ்க்கையை தான் நீ வாழ்வ அப்படின்னு சொல்கிறார். ஆமென். ஆமாம், போன 2 வாரங்கள் முன்னாடி மாறாலாம் என்னவா மாறிடும், மதுரமாயிடும். போன வாரம் பார்த்தோம், நோயற்ற ஒரு வாழ்க்கையை கடவுள் நமக்காக வைத்திருக்கிறார். பேசணுமா, பேசணும். பாருங்க, அந்த மாதிரியான ஒரு வாழ்க்கை தான். ஓகே, தேவனுடைய வார்த்தைக்கு நாம் தொடர்ந்து செல்லுவோம். கொலோசையர் 1வது அதிகாரம் 12-13 வாசிக்கிறேன். உங்கள் பைபிளில் பாருங்கள். ஒளியில் உள்ள பரிசுத்தவான்களுடைய சுதந்திரத்தில் பங்கடைவதற்கு நம்மை தகுதி உள்ளவர் ஆக்கினவரும், இருளின் அதிகாரத்தினின்று நம்மை விடுதலையாக்கி தமது அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்திற்கு உட்படுத்தினவருமாயிருக்கிற பிதாவை ஸ்தோத்தரிக்கிறோம். பாருங்க, அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த கொலோசை சபைக்கு பேசும்போது சொல்றாரு, தேவனுடைய ராஜ்யம் ஒன்று இருக்கிறது, அல்லது இயேசு கிறிஸ்துவின் ஆளுகை என்கிற ஒன்று இருக்கிறது. அந்த ராஜ்யத்துக்குள்ளேயும் அந்த ஆளுகைக்குள்ளேயும் நீங்கள் ஒரு நாள் போவீங்க.
கண்டிப்பாக அந்த ராஜ்யத்துக்குள்ளே ஒரு நாள் நீங்கள் போயிடுவீங்க அப்படிங்கிற செய்தியை சொல்லலை பாருங்க. அவர் என்ன செய்தி சொல்கிறாருன்னா, அந்த அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்திற்கு அவர் உங்களை என்ன பண்ணியிருக்கிறாரு? உங்கள் பைபிளில் இருக்கா? இந்த வார்த்தையை பாருங்கள், என்ன போட்டிருக்குது? உட்படுத்துவாரா, உட்படுத்தி இருக்கிறாரா? என்ன போட்டிருக்குது? உட்படுத்தினவரும் மாகிய, உட்படுத்தினவரும் மாகிய. அதுக்குள்ள நீங்கள் ஒரு நாள் போவீங்கன்னு சொல்லலை, அதுக்குள்ள அவர் உங்களை கொண்டு வந்து விட்டுருக்கிறாருன்னு சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமென். எல்லாம் சொல்லுங்க, நான் அன்பின் குமாரனாகிய இயேசுவின் ராஜ்யத்தில் வாழ்கிறேன். இது ஒரு பெரிய ஒரு வெளிப்பாடாக நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். இந்த உலகத்தில் கிறிஸ்தவங்க ஏன் வெற்றியா இல்லை, அல்லது தேவனுடைய பிள்ளைகள் ஏன் வெற்றியா இல்லாமல் இருக்கிறாங்கன்னா, இந்த ஒரு சத்தியத்தை அவர்கள் அறிந்து கொள்ளாதது. என்ன சத்தியம் இது அப்படின்னு சொன்னால், நாம் இப்போதே தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளாக இருக்கிறோம் என்கிற சத்தியம். பக்கத்தில் அப்பா சொல்லுங்க, நீங்கள் தேவனுடைய ராஜ்யத்துக்குள் இருக்கிறீர்கள். You are in the kingdom of God. You are already in the kingdom. Amen. No. இது நல்லா புரியணும். இது நல்லா புரிஞ்சா இந்த நம்பிக்கை உங்கள் தொழில், உங்கள் குடும்பம், உங்கள் வாழ்க்கையின் சவால்கள் எல்லாத்தையுமே வேற கண்ணோட்டத்திலிருந்து அணுகுவதற்கு உங்களுக்கு உதவி செய்ய ஆரம்பிக்கும். இது முறை நான் கேட்டபோது அப்படியே விரிஞ்சிடுச்சு கண்ணெல்லாம். ஏன்னா இப்படிலாம் இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நான் கேட்டு வளர்ந்த சத்தியம் எனக்கு என்ன சொல்லி கொடுத்தது என்றால், இயேசுவை நீங்கள் விசுவாசித்து நீ ஆண்டவராக ஏற்றுக்கிட்டேன்னா ஒரு நாள் நீ அவருடைய ராஜ்யத்துக்கு என்ன பண்ணுவேன், போவாய் அப்படிங்கிறத நான் கேள்விப்பட்டேன். ஏன்னா அந்த சிலுவையில் பார்த்தீங்கன்னா ஒரு கல்லன் தொங்குறான் இயேசு பக்கத்தில். தொங்கிட்டு அவன் கேட்குறான், ஆண்டவரே உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது என்னை என்ன பண்ணுங்க, நினைத்தருளும் அப்படின்னு கேட்குறான். உடனே ஆண்டவர் சொல்கிறாரு, இன்றைக்கும் நீ என்னோடு கூட எங்கே இருப்பாய், பரதேசியில் இருப்பாய் அப்படின்னு சொல்கிறார். பாரடைஸ் அந்த வார்த்தை சொல்கிறார், என் கூட நீ இருப்பேன்னு சொல்கிறார். அப்போ நம்ம எல்லாம் எனக்கு வளர்ந்து வந்த போது மனசில் இருந்தது என்னென்னா, அப்போ கண்டிப்பாக சாவுக்கு அப்புறம் ஒரு பரதேசி இருக்குது, பூமியிலையும் நீ பரதேசியாக இருக்கணும், அதுக்கப்புறம் நீ பரதேசியில் தான் இருப்ப. ஆக மட்டும் அந்த பரதேசி மட்டும் நம்ம வாழ்க்கையில் எப்போதும் இருக்கும் போல அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன் நான். அதுக்கப்புறம் தான் இயேசு பேசின மற்ற சில வசனங்கள், சில வார்த்தைகள்லாம் படிக்க ஆரம்பித்தா அப்புறம் கேள்விகள்லாம் எழும்ப ஆரம்பிச்சிடுச்சு. இயேசு பேசின மற்ற வசனங்கள் பகுதிகள்லாம் பார்த்தா அவர் என்ன சொல்கிறாரு, மனம் திரும்புங்கள், தேவனுடைய ராஜ்யம் சமீபமாக இருக்கிறது அப்படிங்கிறார். அதான் அவருடைய முதல் பிரசங்கமே இல்லையா? அப்படி சொல்கிறாரு, சமீபமாக இருக்குங்கிறார, ரொம்ப பக்கத்தில் இருக்குது, ரொம்ப அருகில் இருக்குதுங்கிறாரு. அப்புறம் இன்னொரு இடத்துல சொல்கிறாரு, தேவனுடைய ராஜ்யம் அங்கே இருக்குது இங்கே இருக்குதுன்னு சொல்லுவாங்க, நம்பிடாதீங்க, தேவனுடைய ராஜ்யம் உனக்குள்ளே இருக்குது அப்படின்னாரு. இது அடுத்தால ஷாக்கிங் ஆகி போயிடுச்சு. என்னது, நான் ராஜ்யத்துக்குள்ளே போவேனான்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். ஏன்னா வாரம் வாரம் அந்த கேள்வி தான், போவியா செய்வீர்களாங்கிற மாதிரி தான். நீ போவியா அப்படிம்பாங்க. அந்த நம்பிக்கை தான் இல்லையேன்னு நாங்களாம் உட்காந்துருப்போம். சில நேரத்தில் பார்த்தா, நீங்கள் பிரசங்கம் பண்ணதுக்கு முன்னாடிலாம் எனக்கு நம்பிக்கை இருந்தது, உங்கள் பிரசங்கத்தை கேட்டதுக்கப்புறம் நம்பிக்கையே போயிடுச்சு. ஏன்னா நான் எப்படிலாம் போக மாட்டேன்னு தானே 2 பாயிண்ட் சொன்னீங்க நீங்கள். இவர்களெல்லாம் போக மாட்டார்கள்னு சொன்னீங்க, இப்போ போங்க, இருந்த நம்பிக்கை என்ன போயிடுச்சுங்கிற மாதிரி தான் இருக்கும். அப்போது ராஜ்யத்துக்கு நான் போவேனாங்கிற கேள்வி இருக்கும் பொழுது, தேவனுடைய ராஜ்யம் உனக்குள்ளே இருக்கிறது அப்படின்னு இயேசு பேசுகிறாரு. அப்புறம் சொல்கிறாரு, பயப்படாதே சிறுமந்தையே, பிதா உனக்கு ராஜ்யத்தை கொடுக்க பிரியமாக இருக்கிறார். எல்லாத்தையும் சேர்த்து யோசிக்க ஆரம்பிக்கிறோம். என்னடா ஒரு கும்பல்லாம் செத்தா ராஜ்யத்துக்குள்ளே போயிடுவான், ஏன்னா நம்ம செத்த உடனே கீழே போகிறோம். தேவனுடைய ராஜ்யத்துக்குள் பிரவேசித்தார். அம்மா ஐயா திருவாளர் சோ அவர்கள் எங்கே போயிட்டாங்க, கண்ணீர் அஞ்சலி அப்படின்னு மேலே போட்டு கீழே என்ன போடுவாங்க, ராஜ்யத்தில் சேர்ந்தார். அப்போது மைண்டில் அப்போ என்ன ஆயிடுச்சு, நான் மரிச்சா நான் எங்கே போவேன், ராஜ்யத்துக்குள்ளே போவேன். இது ஒன்று தான் எனக்கு தெரிஞ்சிச்சு. அப்போ அப்படி ஒன்று இருக்குதா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக இருக்குது. ஆனால் இயேசு இன்னொரு காரியத்தையும் சொல்லித்தராரு. என்ன காரியத்தை சொல்லித்தராரு அப்படின்னா, நீ செத்ததுக்கப்புறம் என் கூட வருவ, அது இருக்குது. ஆனால் இன்னொரு காரியம் இருக்குது, அதை நீ தெரிஞ்சுக்கோங்கிறாரு. அது என்ன,
அவர் ஜெபம் பண்ண சொல்லித்தராரு. உம்முடைய ராஜ்யம் வருவதாக. கன்ஃபியூஸாக இருக்கு. நான் அங்கே வரணுமா இல்லை ராஜ்யம் இங்கே வருமா? கொஞ்சம் தெளிவாக சொல்லுங்க. சரி, முதல்ல இருக்கிற விஷயங்கள்லாம் பார்க்கும்போது எப்படி இருக்குது, நாம் எல்லாரும் அங்கே போயிடுவோம் அப்படிங்கிற மாதிரியே தான் இருக்குது இல்லையா? அதுக்கான வசனங்கள்லாம் இருக்குதா? சரி. ஆனால் அப்புறம் இயேசு வந்து சொல்கிறாரு, இல்லை ஜெபம் பண்ணுங்க. எப்படி ஜெபம் பண்ணுங்கன்னா, பரலோகத்தில் உம்முடைய சித்தம் போல எங்கேயும் செய்யப்படட்டும், பூமியிலையும் செய்யப்பட்டோம், உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல எங்கேயும் செய்யப்படுவதாக. என்ன சார் இங்கேயே ஒரு அரசாங்கத்தை நடத்துகிற மாதிரி பேசிகிட்டு இருக்கீங்க, இங்கே வருவதாகங்க, இங்கே நடப்பதாகங்க. நான் கேட்டதெல்லாம் எல்லாத்தையும் விட்டுட்டு நாங்கள் வந்துட முடியுமாங்கிறது தானே கேட்டுக்கிட்டு இருக்கேன். ஆனால் டப்புன்னு பார்த்தா இப்படி நிறைய வசனங்கள் இருக்குது. அதுக்கப்புறம் தேடி தேடி ஒவ்வொரு வசனங்களையாக தியானித்து பார்த்தா பழைய ஏற்பாட்டிலையும் சரி புதிய ஏற்பாட்டிலையும் சரி தேவனுக்கு ஒரு நோக்கம் இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சோம். அது என்னன்னா, அவர் ஒரு ராஜாதி ராஜாவாக இருப்பது போல அவருடைய பிள்ளைகளாக இருக்கிற நம்மை கொண்டு இந்த பூமியில் ஒரு ராஜாங்கத்தை அமைப்பது தான் அவருடைய திட்டமும் நோக்கமுமாக இருக்கிறது. புரிஞ்சுன்னா நல்லா தட்டுங்க, இல்லைன்னா கேளுங்க. எல்லாம் சொல்லுங்க, பூமியிலே ஒரு ராஜாங்கம். அப்புறம் தான் எனக்கு கண்ணெல்லாம் திறந்துடுச்சு. ஆதாம படைச்ச உடனே சொன்ன வார்த்தையே அதுதாங்கிறது எனக்கு அப்புறம் தான் புரிஞ்சிச்சு. ஏன்னா அவர் என்ன சொல்றாரு, அவர்கள் ஆளக்கடவர்கள் அப்படின்ட்டு டொமினியன் பற்றி தான் சொல்றாரு. எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு, எனக்கு டம்மீன் ஆயிடுச்சு. அவர் என்ன எடுத்த உடனே மனுஷனை படைச்சிட்டு பொழைச்சிக்கோ, ஏதோ வாழ்ந்துக்கோ, ஏதோ இருந்துக்கோ அப்படி சொல்ல. அவர் சொல்கிறாரு ஜெனிசஸ் 1:28, பின்பு தேவன் அவர்களை நோக்கி, நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் பூமியின் மேல் நடமாடுகிற சகல ஜீவ ஜந்துக்களையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார். அப்போ அவர் என்ன சொல்கிறாரு, இந்த பூமியை நீ என்ன பண்ணு, ஆளுகை செய், ரூல் ஓவர் த ஃபிஷ் and the sea and the birds and the sky and over every living creature அப்படின்னு சொல்லிட்டார். அசைறது, ஓடுறது, ஊடுறது எல்லாத்தையும் நீ என்ன பண்ணு, ஆளுகை செய் அப்படின்னு சொல்லிட்டார். அப்புறம் தான் என்னடா ஆளுகை செய்யணுமா, நம்ம வந்து இருக்கிற ஆத்மாவெல்லாம் கலெக்ட் பண்ணிட்டு எப்படியாவது அங்கே போயிடுறது தானே ரொம்ப நாளாக யோசிச்சுட்டு இருக்கிறோம். இதுதான் மைண்டில் ஓடிட்டு இருந்தது. அப்புறம் தான் இதை பிரித்து பார்க்கும்படியான ஒரு சிந்தனை வந்தது. அதற்கான வேத வசனங்கள்லாம் தியானிக்க ஆரம்பித்தேன். ஆமாம், ஒரு மனுஷன் இயேசுவை விசுவாசிக்கிற ஒரு மனிதன் மரணத்துக்கு அப்புறம் அவன் தேவனோடு இருக்கிறான் அப்படின்னு வேதவசனம் சொல்லுது. அது உண்மைதான், அதை நான் நம்புகிறேன். ஆனால் அதுக்கு முன்னாடி கடவுளுக்கு ஒரு நோக்கம் இருக்குது, கடவுளுக்கு ஒரு திட்டம் இருக்குது. அது என்னன்னா, அவன் வாழும் இந்த பூமியிலே அவருடைய உதவியோடும் அவருடைய பலத்தோடும் இந்த பூமியிலேயே அவன் ஒரு ராஜனை போல ஆள வேண்டும் என்பது அவனை குறித்த தேவனுடைய திட்டமாக இருக்கிறது. அல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்க, பூமியிலேயே ஆளுகை. எல்லாம் சொல்லுங்க, இங்கேயே தேவனுடைய ராஜ்யம். இப்படி ஒரு புது பார்வையும் வெளிச்சமும் உண்டாக ஆரம்பிச்சது. அப்புறம் பார்த்தா நிறைய பேருக்குள்ள அந்த சிந்தனை இருந்திருக்குது. நிறைய பேர் அப்படிப்பட்ட காரியத்தை கனவு கண்டிருக்கிறார்கள், கற்பனை செய்திருக்கிறார்கள். வானம் என்ன கீழே இருக்கு அப்படிங்கிறது. அப்புறம் பார்த்தா இன்மையை மோட்சமாக்கும் மன்னவனே. நான் கேட்ட பாடல்கள், நான் எழுதின பார்த்த சில கவிதைகள் வானத்தை போல, ஹல்லேலூயா, நிறைய காரியங்கள்லாம் பார்த்தா அந்த திங்கிங் எப்படி இருக்குதுன்னா, வெறும் நாம செத்து பரலோகம் போவோம் அப்படிங்கிற சிந்தனை மட்டுமல்ல, கடவுளுடைய பிள்ளைகளை கொண்டு பரலோகத்தை இந்த பூமிக்கு தேவன் கொண்டு வருகிறார். The heaven on earth. எல்லாம் சொல்லுங்க, heaven on earth. அல்லது இங்கேயே அவருடைய ராஜ்யம். எல்லாம் சொல்லுங்க, இங்கேயே அவருடைய ராஜ்யம். How is possible? மோடி வந்துட்டாரே, எப்படி நடக்கும்? How it is possible? ராகுல் வந்தாவாது ஏதோ கொஞ்சம் நடந்திருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு.
இவர் வந்துட்டார எப்படி நடக்கும் அப்படிங்க. நான் உண்மையிலே ராகுல் வந்ததை ப்ளஸ்ஸாகவும் மோடி வந்ததை மைனஸாகவும் என்றைக்குமே யோசித்தது கிடையாது. கிறிஸ்தவங்க நிறைய பேர் மோடி முதல் முறை வந்தபோது அவ்வளோந்தாங்க, அங்கே பாதிப்பு இங்கே பாதிப்புன்னு எவ்வளோ சொன்னாங்க. நான் அதை நம்பலை. முதல்ல நான் என்ன நம்புகிறேன்னா, இந்த அரசாங்கம் விரிந்து கொண்டே செல்லும் அரசாங்கம், அதில் நான் பணிபுரிந்து கொண்டே இருக்கிறேன். இது குன்றார ராஜ்யம், இது பெருகுகிற ராஜ்யம், இது வளருகிற ராஜ்யம். அப்படியே தடை வந்தால் அதை தூக்கி சாப்பிட்டுட்டு போற ஒரு ராஜ்யம், அதை ஏறி மிதிச்சுட்டு போற ஒரு ராஜ்யம், அதுல தான் இருக்கிறேன். அதை தடை செய்பவன் யார்? இதுதான் நான் முதல்ல சிந்திக்கிறேன், இதை நம்புறேன். பாருங்க, நம்ம மோடி ஐயா ஆட்சியில தான் நம்ம சபை 10 மடங்கு வளர்ச்சி அடைந்திருக்கிறது. நம்ம ஊழியத்துக்கு அது ஐயோ அது யார் இருக்காங்கிற சிந்தனையே எனக்கு இல்லைங்க. அதை பற்றி யோசிக்கிறதே கிடையாது. ஆனால் சில பேர் காலையில் பேப்பர் எடுத்துக்கிட்டு போட்டார், ஐயா இது ஜிஎஸ்டி வந்துட்டியா. எனக்கு அது எந்த விதத்திலையும் என்னை பாதித்த ஒரு ஞாபகம் கூட எனக்கு இல்லை. இது எப்படின்னா, நெருப்புக்குள்ளே போயிட்டு கருகின வாடை இல்லாமல் வெளியே வர்ற வாழ்க்கை. ஆமென். அந்த ஸ்மெல் கூட உங்கள் மேலே அடிக்காது. இந்த லைஃப் ஸ்டைலையும் இந்த கிங்டம் லைஃப் ஸ்டைல தான் உங்களுக்கு எனக்கும் புரிய வைக்கிறார் கடவுள். இந்த கிங்டமையும் இந்த கிங்டம் லைஃப் ஸ்டைலும் நமக்கு புரிஞ்சிடுச்சுன்னா, இந்த பூமியில் நீங்கள் எப்படி இருப்பீங்கன்னா, இன்னொரு நாட்டு ஒரு பெருமைக்குரிய ராஜ்யத்தின் பிரஜையை போல இந்த பூமியில் நீங்கள் வாழ ஆரம்பிப்பீர்கள். நான் சொல்கிறேன், ஒரு பெருமைக்குரிய ராஜ்யத்தின் பிரஜையாக தேவன் உங்களை இந்த பூமியில் வைத்திருக்கிறார். அதாவது எத்தனையோ நாடுகள், அந்த நாட்டிலே பிரஜையாக இருப்பதே பெருமை. அந்த நாட்டில் மட்டும் சிட்டிசன்ஷிப் வாங்கிட்டாலே போதும். தெரியுதுங்களா உங்களுக்கு? பிரஜைன்னா புரியுதுங்களா? பழைய தமிழ் வார்த்தையாக இருக்கா, என்ன சொல்கிறது, குடி உரிமை. அந்த அதுவுமே இப்போ அது என்ன எழுதுங்க, குடி உரிமை அப்படிம்பாங்க, குடிக்கிறதுக்கான உரிமையா அப்படின்றாங்க. நம்ம லாங்குவேஜே ரொம்ப இதாகி போச்சு. அந்த நாட்டு மக்கள், அந்த நாட்டுடைய மக்களாக நீங்கள் இருப்பீங்கன்னா அவ்வளோ சலுகைகள் இருக்குது இந்த பூமியில். ஒவ்வொரு நாட்டிலையும் படித்தா ஆச்சரியமாக இருக்கும். வேலைக்கே போக வேண்டாம் போல இருக்கும். ஆமாம், வேலை தேடுறதுக்கு ஒரு சம்பளம், பிள்ளை பெற்றாலாம் சலுகைகள் கொடுக்காங்க. நம்ம பெற்றதை வச்சு என்ன பண்ணணும்னு யோசிச்சுட்டு இருக்கோம். எக்ஸ்ட்ரா பெற்றுக்கொள்ளுங்கள்னு போனஸ்லாம் கொடுக்காங்க. அந்த நாடு எங்கே பிரதர், அங்கே மட்டும் நான் என்ட்ரி ஆகிடக்கூடாதா, ஊக்கமாக எனக்காக ஜெபிக்க மாட்டீங்களா அப்படிங்க. அதை விட மேலான நாட்டை பற்றி பேசிகிட்டு இருக்கிறேன், அதை விட உயர்ந்த கிங்டம் பற்றி பேசிகிட்டு இருக்கிறேன். ஹல்லேலூயா. பொன் விளையிற பூமியை பற்றி பேசி கொண்டிருக்கிறேன். ஹல்லேலூயா. இந்த கிங்டம் என்னன்னே தெரிய மாட்டேங்குது நிறைய பேருக்கு. அதனால தான் இந்த பூமியில் ஒரு பரிதாபமான வாழ்க்கையை கிறிஸ்தவங்க வாழ்கிறாங்க. நம்ம வந்திருக்கிற இடம் என்ன, நம்ம வாக்கப்பட்ட இடம் என்ன, நம்ம மணந்து கொண்ட மணவாளன் யாரு, தாலி கட்டின அந்த மகாராசன் எப்பேர் பெற்றவ, இதெல்லாம் விளங்குச்சுன்னா ஒரு மூவி, அந்த மூவியில் அந்த ஹீரோயினுக்கு ரொம்ப கடன் ஆயிரும். சரியா, அவளால் அடைக்க முடியாது. அந்த ஊரில் ஒரு சிஸ்டம், யாராவது இப்படி கடன் ஆயிடுச்சுன்னா ஊரெல்லாம் கூப்பிட்டு சாப்பாடு போடணும். இப்போ நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும், ஐ காட் இட். நீங்கள்லாம் சாதாரணமான ஆட்களா? இவ்வளோ நேரம் தானியேலு வெளிப்படுத்தலாம் சொன்னேன், அப்படி சொல்லியிருக்கிறதோ அப்படின்னு நீங்கள். ஸோ சாப்பாடெல்லாம் போடுவாங்க. போட்டுட்டு அந்த இலைக்கு கீழே அவங்களால முடிஞ்ச ஒரு சப்போர்ட்டாக வைப்பாங்க. அதை வச்சு கடன்லாம் அடைப்பாங்க. ஒரு சிஸ்டம், நல்ல ஒரு சிஸ்டம் தான் பாருங்கள். சாப்பாடெல்லாம் போட்டு எல்லார் இலையும் எடுத்து காசு எடுத்துகிட்டே வருவாங்க. அதில் கடைசியில் இப்போ ஹீரோ சின்ன கவுண்டரு. ஸோ இப்போ இவர் இலைக்கு கீழே என்ன இருக்க போகுது அப்படின்னு எல்லாரும் ரொம்ப ஆர்வமாக அப்படி பார்த்துட்டே இருப்பாங்க. அப்படியே கேமராலாம் ஃபோக்கஸ் ஆகும். மற்றவனே 1000-500 வச்சுருப்பாருன்னா இவர் பெரிய ஆள், ஏதோ பெருசாக வச்சுருப்பாருன்னு பார்த்தா இலையை தூக்குனா தாலி வச்சுருப்பார். இப்போ எனக்கு என்னென்ன அந்த மூவி பார்க்கும்போது எனக்கு என்ன தோணுச்சுன்னா, நான் கூட ஆண்டவர்கிட்ட கடன் அடைக்கலான்னு தான் வந்தேன். அதாவது என் பிரச்சனை தீர்ந்தா வந்தேன், அவர் கல்யாணம் பண்ணிக்கலாமான்னு கேட்டார்.
உங்களுக்கு அந்த படம் பார்க்கும்போது அந்த வெளிப்பாடு வரலன்னா அதுக்கு நான் பிரச்சனை கிடையாது. ஆனால் நமக்கு ஹோலி ஸ்பிரிட் இருக்கும்போது பைபிள் படித்தாலும் சரி, படம் பார்த்தாலும் சரி, எங்கேயும் கதாநாயகனாய் அவர்தான் தெரிகிறார். ஆமென். பா, கண்ணெல்லாம் எவ்வளோ விரியுது, இவ்வளோ வெளிப்பாடா, என்ன ஒரு வெளிப்பாடு, இதுவல்லவா வெளிப்பாடு. சரிங்களேன், சில பேருக்கு ரொம்ப கோபம் ஆகிடுவாங்க. இப்போ இதுக்கே கமெண்ட்ஸ் போடுவாங்க, இவர் என்ன எப்படி அப்படி அப்படின்ட்டு. இல்லைங்க, எல்லாத்துலேயும் காஸ்பல் அப்படி இருக்குது, அதனுடைய திங்கிங்ஸ் இருக்குது. உங்களுக்கு அதை எடுக்க முடியுமானா நீங்கள் எல்லாத்துலேருந்தும் பார்ப்பீங்க. அப்போ பிரச்சனை தீருமா, என் வாழ்க்கை பிரச்சனை மாறினாலே போதும்னு தான் மக்கள் நினைக்கிறாங்க. ஆனால் தேவன் நம்ம வாழ்க்கையில் வரும்போது என்ன சொல்கிறாரு, வெறும் கடன் அடைச்சா அடுத்தாலே நீ கடன் வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது, பெசாட்டி நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேங்கிறாரு. நித்திய விவாகத்திற்கொன்று உன்னை நியமித்து கொண்டேன். அல்லேலூயா. ஆமாம், தள்ளி விடுதலை நான் வெறுக்கிறேன், என்னன்னைக்கும் உன் கூட இருப்பேன். கடன்ல இருந்து வெளியே வர்றது மட்டும் இல்லை, இந்த பூமியில் உன்னை மதிப்புள்ளவளாய் நான் வாழ வைப்பேன், சிறப்புள்ளவளாய் வாழ வைப்பேன். எல்லாம் பைபிள் கதை. அதுதான் ரூத்தம்மா பிரச்சனையில் இருக்குது, போவாஸ் கல்யாணம் பண்ணலையா, பெரிய கவுண்டருக்கு பார்க்கலாம் பைபிளில் இருக்குதுன்னு தான் எடுத்திருக்காங்க. அந்த அம்மா கல்யாணம் முடித்த உடனே அந்த அம்மா பிரச்சனை எல்லாம் தீர்ந்து ஊர்லேயே பெரிய ஆள் ஆகிடுச்சு அந்த அம்மா. நம்ம தான் ஒரு படமும் மேக் பண்ணுறது இல்லையே, படமும் பார்க்குறது இல்லை, மேக் பண்ணுற ஆளாகவும் நம்ம இல்லை. நானும் இப்போ ரீசெண்டாக போய் பார்த்துட்டு வெறுப்பாகி போச்சு, நல்லாவே இல்லை. நம்ம சீக்கிரமாக நல்ல படம் எடுக்கலான்னு மூடி வச்சுருக்கிறேன், நல்லாவே இல்லை, ஏன்டா அப்படின்ட்டு. ஆமாம், ஏதோ ஜவஹர் கூட வர போய் கொஞ்சம் சிரிச்சிட்டு அப்படியே வந்துடுறோம், இல்லைன்னா அதுவும் ரொம்ப போர் ஆயிரும். ஆமாம் ஆமாம் ஆமாம். இல்லை, நான் தனியாக போகலன்னு உங்களுக்கு தெரியணும் இல்லையா இல்லையா. அதாவது எதுக்கு சொல்கிறேன்னா, நாம் இந்த யார்கிட்ட வந்திருக்கிறோம், என்ன மாதிரியான ஒரு வாழ்க்கை நமக்கு உண்டாயிருக்கிறது இன்னைக்கு அப்படிங்கிறது கிறிஸ்தவங்க நிறைய பேருக்கு தெரியல. அதனால தான் இந்த பூமியில் பரிதாபமாக இருக்கிறேன். நம்மளை அழைத்தவர் யார், நம்மை தெரிந்து கொண்டவர் யார், இந்த ராஜ்யம்னா என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு விளங்காமல் போயிடுச்சு. அப்போ ரெண்டு கான்செப்ட். ஒன்று என்னென்னா, இந்த பூமியில் எதுவுமே இல்லை கிறிஸ்தவங்களுக்கு அப்படின்னு நினைக்கிற ஒரு கூட்டம். அந்த கூட்டம்லாம் என்ன நினைக்குது, இந்த வாழ்க்கைக்கு அப்புறம் கடவுள் ஒன்று வச்சிருக்கிறார், அதை மட்டுமே நினைக்கிற ஒரு கூட்டம். ஆனால் இந்த சிந்தனையில் தான் நானும் இருந்தேன் ரொம்ப நாள். ஆனால் தேவனுடைய வசனங்கள் நம்முடைய சிந்தனைகளை மாற்றுகிறது, நம்ம எண்ணங்களை மாற்றுகிறது. கொஞ்சம் மாறணும், பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், கொஞ்சம் மாறணும். வசனத்துக்கு ஏற்ற மாதிரி உங்கள் நம்பிக்கைகளை, உங்கள் சிந்தனைகளை நீங்கள் மாற்றணும். இல்லைங்க, ரொம்ப நாளும் அப்படி தானே சொன்னாங்க அப்படின்னா, தாத்தா பாட்டிலாம் நடந்தே தான் போனாங்க. நீங்கள் 2 வீலர்லாம் யூஸ் பண்ணக்கூடாது. முன்னாடிலாம் கையிலேயே தான் எல்லாமே அரைச்சாங்க, நீங்கள் மிக்சிலாம் நீங்கள் யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ எப்போவுமே நாம் அறிவியலோடு மாற்றங்களுக்கு தயாராகிறோம். ஆனால் ஆன்மீகத்தில் அல்லது ஆவிக்குரிய ரீதியில் மட்டும் நாம் மாற்றங்களுக்கு தயாராகிறதே இல்லை. இதுதான் நிறைய கிறிஸ்தவங்க அப்படியே இருக்குது காரணம். இப்போ நான் ஏதாவது பேசணுன்னா பற்றியா மாற்றுறாரு பாருங்க அப்படிங்க. நான் உன்னத்தையும் மாற்றலைங்க, இங்கே இருந்திருக்கு, நம்ம ரொம்ப நாளாக பார்க்கலங்கிறத நான் சொல்கிறேன். எல்லாம் சொல்லுங்கள், மாற்றலை. நம்ம பார்க்காததை இப்போ கொஞ்சம் பார்த்துக்கிட்டு இருக்கோம். தேவனுடைய சிந்தனையில் எப்போதே அது இருக்குது. தேவனுடைய மனதிலே அவருடைய பிள்ளைகள் ஆள வேண்டும் என்பது அவருடைய சிந்தனையாக இருக்கிறது. ஆமென். அது மட்டுமல்ல, இந்த பூமியிலே அவரோடு தொடர்புடைய ஒரு மனிதன் மூலமாக இந்த பூமியிலே ஒரு ஆளுகையை அவர் கொண்டு வர விரும்புகிறார். இதை இன்னும் புரிகிற மாதிரி சொல்கிறேன். என்ன சொன்னேன், யார் ஆட்சியில் இருந்தாலும் காட்சியில் இருந்தாலும் உங்களுடைய காரியங்கள் நன்றாய் செல்ல முடியும். அதை நான் ஆரம்பிக்கும் போதே சொல்லிட்டேன். கோரேசின் நாட்களிலும் தரீவின் நாட்களிலும் தானியேலின் காரியம் எப்படி இருந்தது? எல்லாம் சொல்லுங்க, தானியேலின் காரியம் ஜெயமாக இருந்தது. ஆமென். எஸ். அதனால் பாருங்கள், உங்களுடைய வெற்றியோ உங்களுடைய முன்னேற்றங்களோ உங்களுடைய பெருக்கங்களோ இங்கு இருக்கக்கூடிய யாரோ சில பேரால் அது தீர்மானிக்கப்படுகிறது இல்லை என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அது புரிஞ்சிங்கன்னா தான் உள்ள ஒரு கெத்தான ஒரு நம்பிக்கை வரும். ஐயோ அவங்க வந்துட்டாங்களே. கிறிஸ்தவங்களாம் நினைக்கல அப்படி. கிறிஸ்தவ தலைவர்கள் அனைவரும் அப்படி நினைக்கல. கிறிஸ்தவ தலைவர்கள் நிறைய பேர் கிறிஸ்தவ தலைவராகவே இல்லை. அதான் பெரிய பிரச்சனை இப்போ. ஆமாம்,
இவங்க பூரா எங்கே உட்காந்துருப்பாங்க பாருங்கள், கடவுளே இல்லைம்பாங்க, அங்கே போய் உட்காந்துருப்பாங்க. அன்றைக்கி ஒரு இது பார்த்தேன், அதாவது கடவுளே இல்லை அப்படின்னு விவாதிக்க ஒரு கூட்டம், அதுக்கு தலைமை இருப்பவர் ஒரு கிறிஸ்தவ போதகர். எப்படி விவாதமே என்னது, ஆனால் அதுக்கு தலைமை ஏற்பவர் யார்? சோ அண்ட் சோ அப்படின்ட்டு அவர் பேரை போட்டிருக்காங்க. ஒன்றுமே வழங்க மாட்டேன். ஒன்று பாகால் கடவுள்ன்றணும், இல்லை யெகோவா தேவன்றணும். ரெண்டு நினைவோடு குந்தி குந்தி நடக்கவே கூடாது. ஆமென். இதுதான் பிரச்சனை பாருங்க. அந்த இடத்துல நின்று கூட கெத்தா எதையும் என்ன பண்ண முடிய மாட்டேக்கு, சொல்லவே முடிய மாட்டேக்கு. சரி, எதுக்கு இது சொல்கிறேன்னா, கிறிஸ்தவ தலைவர்கள் கூட அல்லது கிறிஸ்தவ சங்கங்கள், அமைப்புகள், இதெல்லாம் நிறைய இருக்குது இந்த உலகத்தில். அவங்க கூட என்ன சிந்திக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பூமியில் வந்து இப்படி தாங்க ஒரே பிரச்சனையாக தான் இருக்கும், வேறு என்ன பண்ணுறது, கடைசி காலம் ஆகிப்போச்சு, அதனால் இது வந்து ஒன்றும் செய்ய முடியாது, இதில் நீங்கள் ஜெபம் மட்டும் பண்ணலாம் இப்படி சொல்லிட்டேன். என்ன பண்ணலாம் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, இனிமேல் என்ன தான் பண்ணணும், ஜெபம் தான் பண்ணணும் அப்படின்னு ஜெபம் பண்ணிக்கோ அப்படின்னு ஜெபம் பண்ணுற ஒரு குரூப்ஸை மட்டும் என்ன பண்ணியிருக்கிறாங்க, வச்சுருக்கிறாங்க. நல்லா கவனிங்க. ஆனால் கடவுளுடைய ஐடியா எப்படி இந்த பூமியில் நிறைவேறுதுன்னு லைட்டாக காட்ட போகிறேன். லேசாக நீங்கள் பார்க்க போகிறீங்க. இன்றைக்கி தேவனுடைய நோக்கங்கள் எப்படி இந்த பூமியிலே நிறைவேறுகிறது அப்படிங்கிறத உங்களுக்கு காட்ட போகிறேன். இங்கேயே தேவனுடைய ராஜ்யம் இப்போதே இருக்குங்கிறத உங்களுக்கு காட்ட போகிறேன். எல்லாம் சொல்லுங்கள், இங்கேயே அவருடைய ராஜ்யம், இப்போதே அவருடைய ராஜ்யம் சமீபித்திருக்கிறதுன்னு சொன்னார். பார்த்தீங்களா, இயேசு அப்பவுமே அப்படி தான் சொன்னார், சமீபமாக இருக்குனாரு. அப்புறம் சொல்லிட்டாரு, இப்போ தேவனுடைய ராஜ்யம் எங்கே இருக்குது, உங்களுக்குள்ளே இருக்குது அப்படின்ட்டார். ஆமென். பயப்படாதே சிறுமந்தியே, உனக்கு ராஜ்யத்தை கொடுக்க தேவன் பிரியமாக இருக்கிறார். தேவனுடைய ராஜ்யம் என்று சொன்னால் அவருடைய ஆளுகை, அவருடைய டொமினியன், the kingdom அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. the kingdom means the king dominion. ஒரு ராஜா ஆளுகை செய்கிறார், அதை தான் என்ன சொல்கிறோம், கிங்டம் அப்படின்னு சொல்கிறோம். அதுக்கு பேர் தான் கிங் டொமினியன். ஒரு ராஜா ஆளுற இடத்த தான் கிங்டம்ங்கிறோம். அப்போ தேவன் ஆளுகை செய்கிறார் அப்படிங்கிறது தான் ராஜ்யத்தின் செய்தியாக இருக்கிறது. தேவன் ஆளுகை செய்கிறார்னா அப்போ எப்போ ஆளுகை செய்வார், எப்போமோ நம்மெல்லாம் பின்னாடி கொஞ்சம் கால் கழிச்சு அவர் ஆளுகை செய்வார் அப்படி நினைக்கிறாங்க. அப்படி கிடையாது. அவர் இப்போதும் ஆளுகை செய்கிறார், எப்போதும் ஆளுகை செய்வார். ஆமென். அதனால தான் இந்த ஆண்டையே நம்ம துவங்கும் போது இப்படி பேர் வச்சோம், அரசாளுகிற ஆண்டு அப்படின்ட்டு. ஆமென். அந்த மாதிரி நிறைய செய்திகள்லாம் இருக்கும் யூடியூப்பில், நீங்கள் அதை போய் கேட்கலாம். அரசாளுகிற ஆண்டு, எப்போவுமே ராஜா, அந்த கிங்டம்ஸ் பற்றி நிறைய என்ன பண்ணிட்டோம், ஆல்ரெடி பேசியிருக்கிறோம், நீங்கள் கேளுங்க. இன்றைக்கி ஒரு காரியத்தை சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். நல்லா கவனிங்க. கடவுளுடைய ஐடியா என்ன, மரித்த பிறகு ஒருவன் அங்கு வருவது மட்டுமல்ல, இந்த பூமியிலேயே அவருடைய ராஜ்யம் என்ன பண்ணணும், வரணுங்கிறது தான் விருப்பம். அதுக்காக தான் ஜெபம் பண்ண சொல்லித்தரார். எல்லாம் சொல்லுங்க, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. எல்லாம் சொல்லுங்க, பூமியிலேயே தேவனுடைய சித்தம், பூமியிலேயே தேவனுடைய ஆட்சி. சரி, இது கடவுளுடைய ஐடியா எப்போவுமே இருக்கு, ஆதியிலிருந்தே இருக்கு. எப்படின்னா, அவர் ராஜாதி ராஜாவாக, மனிதன் அவரோடு தொடர்புடையவனாக, அவனும் இந்த பூமியை ஆளணுங்கிறது அவருடைய திட்டமாக இருக்கிறது. ஆமென். இப்போ பைபிளில் பாருங்கள், நம்மளுக்கு ரெண்டு டைட்டில் கொடுத்துருக்கு. நிறைய டைட்டில்ஸ் இருக்குது. இந்த கிங்டம்னு சொல்லும்போது ஒரு ரெண்டு டைட்டில், ஒன்று ப்ரீஸ்ட், இன்னொன்று வந்து கிங். அது எப்படி சொல்லலாம், ஆசாரியன், இன்னொன்று ராஜா. எல்லாம் சொல்லுங்க, ஆசாரியர்களாக, ராஜாக்களாக. இப்போ இயேசுவின் ரத்தம் நம்மளை கழுவி நம்மளை என்னதான் மாற்றிருக்கான், வெளிப்படுத்தல படிக்கிறோம், என்னதான் மாற்றிருக்குது, ராஜாக்களாகவும் மாற்றிருக்குது. இந்த ராஜாவா ஏன் இல்லாமல் போயிட்டான்னா, ஆசாரியானா இல்லாதனால தான். ஆசாரியன் என்பவன் யார், தேவனுக்கு முன்பாக நிற்கிறவன், தேவனோடு உறவு கொள்கிறவன், தேவனோடு நட்பு கொள்கிறவன். என்னைக்கு நாம் ஒரு ஆசாரியனா அல்லது தேவனோடு நட்பு கொள்கிறவர்களாய், தேவனோடு உறவு கொள்கிறவர்களாக இருக்கிறோமோ, அப்பொழுது நாம் ராஜாக்களாக இருப்போம். ஆமென். அப்பொழுது நாம் ஆளுகிறவர்களாக இருப்போம். இல்லைன்னா அழுகிறவர்களாகத்தான் இருப்போம். இப்போ எல்லாரும் ஆள்றவங்களா இல்லை, எப்படி இருக்கிறாங்க, அழுறவங்களாக தான் இருக்கிறாங்க, புலம்புறவங்களாக தான் இருக்கிறாங்களே தவிர ஆள்றவங்களா யாரும் இல்லை. அதனால தான் ரத்தம் வந்து நம்மளை கழுவி அந்த ரிடம்ட், அந்த 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 அந்த
அந்த மீட்புக்குள்ளாக நம்மளை கொண்டு வந்து நம்மளை ஆசாரியனா மாற்றுது, ராஜாவாகவும் மாற்றுது. ஆமென். அப்போ இது புது கதை அல்ல, ஏற்கனவே கடவுளுடைய தீர்மானத்தில் இருக்குது. மனிதன் இந்த பூமியை ஆள வேண்டும் தேவ உதவியோடு. எல்லாம் சொல்லுங்க, மனிதன் இந்த பூமியை ஆள வேண்டும் தேவ உதவியோடு. ஆமென். இன்னும் உங்களுக்கு புரியறதுக்காக இன்னும் சில வசனங்கள், சிலருக்குலாம் நிறைய வசனம் சொன்னால் தான் அவங்களுக்கு தெரியும். அதனால் உங்களுக்கு வசனம்லாம் வேணால் நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க. சங்கீதம் 115 இல்லை 16வது வசனம் பார்த்தீங்கன்னா அதில் இப்படி வருது. சங்கீதம் 115:16 நம்ம இப்படி படிக்கிறோம். வானங்கள் கர்த்தருடையது, பூமியையோ அவர் மனுபுத்திரருக்கு கொடுத்தார். எப்படி இருக்குது பாருங்க. The heaven belong to the Lord, but the earth he has given to the mankind. ரொம்ப நல்லா இருக்குல்ல. வானம் அவருடையதான், ஆனால் பூமியை யாருக்கு கொடுத்தாராம்? மனுஷனுக்கு கொடுத்தார். எல்லாம் சொல்லுங்க, இது நம்ம பூமி. நல்லா சொல்லுங்க, நல்லா சொல்லுங்க, மறுக்கா சொல்லுங்க. ஆனா இதை நம்ம சொல்லலை ரொம்ப நாளா. இது நம்ம பூமி அப்படிங்கிறதே நம்ம மைண்டை விட்டு எடுத்துட்டாங்க. நமக்கு பாட்டே வேற மாதிரி ஆயிடுச்சு. இது நமக்கு சொந்தம் இல்லை, இது நமக்கு பந்தம் இல்லை. பரலோகம் தாய் வீடு, அதை தேடி நீ ஓடு அப்படின்ட்டாங்க. தாய் வீட்டுக்கே ஓடுன்ட்டாங்க. கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் தாய் வீட்டுக்கு ஓடக்கூடாது, புருஷன் கூட ஒழுங்காக வாழணும். கல்யாணம் முடிச்ச பிறகு தாய் வீடா. கல்யாணம் ஆகலன்னா தாய் வீடு அப்பப்போ போகலாம், ஆனால் தாய் வீட்டுக்கு ஓடக்கூடாது, புருஷன் கூட வாழணும். பாட்டே மாற்றி எழுத வேண்டியது இருக்குது. இப்பூமி சொந்தம் இல்லை. கண்டிப்பாக நான் ரொம்ப அதிகமாக படிக்கிற பாட்டு பெர்க்மான் பாட்டு, உங்களுக்கு தெரியும். ஆனால் சிலத சிந்தனைகளை நாம் புரிஞ்சுக்கணும். அவங்க என்ன நோக்கத்துக்காக எழுதுனாங்கங்கிறது நமக்கு புரிஞ்சுச்சான்னு தெரில. வசதியை தேடி ஓடாதேன்னு இருக்கும். அவர் வீட்டுக்கு போகிறேன்னு போகிறது எனக்கு தெரிஞ்சு. ஃபாதர் ஒரு நாள் பார்த்து நேராக அவர் வீட்டுக்கு போகிறேன், கதவே இவ்வளோ பெருசு இருக்குது. எனக்கு அன்னைக்கு தான் வசதியை தேடி ஓடாதேன்னா, அது பின்னாடி நம்ம போகக்கூடாது போல், அதை தான் சொல்லியிருக்காங்க. இவங்க விட்டுட்டாங்க எல்லாத்தையுமே. அங்கே ஏக்கர் கணக்கில் லேண்டெலாம் இருக்குது, ரொம்ப பெரிய கட்டிடம்லாம் இருக்குது. அப்போ பாருங்கள், நம்ம எல்லாத்தையுமே தப்பாக புரிஞ்சுக்கிட்டோமா என்னன்னு தெரில. அவங்க கரெக்டாக சொல்லி தப்பாக புரிஞ்சுக்கிட்டோமா இல்லை தப்பாக சொன்னாங்களான்னு எனக்கு தெரியல. ஆனால் நான் இப்போ நீங்கள் உனக்கு சில காரியத்தை தெளிவாக சொல்ல உங்களுக்கு விரும்புகிறேன். இந்த பூமி நமக்கான பூமியாக இருக்கிறது. எல்லாம் சொல்லுங்கள், இது நம்ம பூமி. ஆமென். இங்கே ஏக்கர் கணக்கில் உங்களுக்கு சொந்தமாக இருக்கணும். இங்கே ஏராளமான காரியங்களை நீங்கள் சுதந்திரிக்க வேண்டும். ஆமென், ஆமென். பெரிய பெரிய லேண்ட் ஓனர்ஸா நீங்க இருக்கிறது கடவுளுடைய திட்டம், கடவுளுடைய நோக்கமா இருக்கிறது. ஆமென். பாருங்க, இப்போ நான் ஒரு லிஸ்டே டைப் பண்ணி உங்களுக்கு தரணும் அப்படின்னு நான் விரும்புகிறேன். அது என்னன்னா, பூமி நமக்கு சொந்தங்கிறதுக்கு என்னால் ஒரு 100 வசனமாவது காட்ட முடியும் பைபிளில் இருந்து. இப்போ நீங்களே கடகடன்னு சொல்லுவீங்க. ஆனால் நம்ம கேட்ட தியாலஜி அல்லது நம்ம கேட்ட பாட்டு, நம்ம படித்தது எல்லாமே சொந்தம் இல்லை, எதுவுமே சொந்தம் இல்லை, அங்கே போயிரு அப்படின்ட்டு. இப்போ எனக்கு என்ன கேள்வினா, இவ்வளோ போராடி அங்கே போகிறது நோக்கம்னா ஞானஸ்தான தொட்டிலே முக்கிற வேண்டியதானே? எக்ஸ்ட்ரா ஒரு 5 நிமிஷம் வச்சுட்டா ஒரு பிரச்சனையும் இல்லாமல் போயிடுவோம்ல. நீ என்ன முக்கு, நான் ஒன்றை முக்குறேன். இவ்வளோ முக்க வேண்டாம்ல. டெய்லி ஒவ்வொரு நாளும் பிசாசை ஜெயிக்கணும், பாவத்தை ஜெயிக்கணும், நோயை ஜெயிக்கணும். எவ்வளவு பாப்பா, இவ்வளவும் தாண்ட வேண்டாம்ல. வெறும் போகிறத நோக்கமாக இருந்தால், இங்கே பார் பாஸ், அவரை நான் முக்கிட்டேன், என்ன நீங்கள் முக்கிருங்க, இப்படி அடுத்தடுத்து ஒவ்வொருத்தராக நம்ம முக்கிட்டோம்னா நம்ம ராஜ்யத்துக்குள் பேய் விடுவோம். முடிஞ்சு போச்சுல. ஏன் அப்படி பண்ணுறது இல்லை? ஏன் அப்படி யோசிக்கிறது இல்லை? அப்போ எங்கேயோ கோளாறு இருக்குது பாருங்கள். நம்ம மாற்றணும், நம்முடைய நம்பிக்கையை மாற்றணும், நம்முடைய செய்திகளை மாற்றணும், நம்முடைய சிந்தனைகளெல்லாம் மாற்றணும். இப்போ நான் மாற்றி பேசுகிறேன்னு சொல்லிடக்கூடாது. நிறைய நேரம் தலைகீழ நம்ம கேட்டிருக்கிறோம். அப்போ பைபிள் ஃபுல்லாக பார்த்தா கடவுள் சொல்கிறாரு, சாந்த குணமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் பரலோகம் போவார்களா? அவர்கள் பூமியை சுதந்தரிப்பார்கள்.
பூமியை நாம் சுதந்திரிப்பதை பற்றி வேதாகமத்தில் ஏராளமான சத்தியங்கள் இருக்குது. அப்போ எப்படி இது நடக்க போகுது, எந்த விதத்தில் தேவன் இதை சாத்தியப்படுத்த போகிறாருன்னா, ரொம்ப சிம்பிளாக ஒரு விஷயத்தை இன்னைக்கு காலையில் சொல்ல விரும்புகிறேன். அது என்னென்னா, ஒரு மனுஷன் என்னைக்கு இந்த பூமியில் பாருங்கள், அவன் எப்படி இருக்கிறான், கிறிஸ்துவுக்கு முன்னாடி அவன் எப்படி இருக்கிறான்னா, ஆள வேண்டி அவனை பலது ஆள ஆரம்பிச்சிருது. இயேசுக்கு முன்னாடி ஒரு மனுஷனுடைய வாழ்க்கை எப்படி இருக்குதுன்னா, இவன் தான் ஆளணும், ஆனால் ஆள வேண்டிய இவனை எதெல்லாமே ஆண்டுகிட்டு இருக்கு. நோய் ஆளுது, பேய் ஆளுது, தரித்திரம் ஆளுது, கவலைகள் ஆளுகிறது, துக்கங்கள் ஆளுகிறது. இந்த உலகத்தில் பல விஷயம் அவனை போட்டு ஆட்டி படைச்சிக்கிட்டு இருக்கு. அவன் குனிஞ்சியே போயிட்டுருக்கான். இப்போ தேவாலயத்துக்குள்ளே வந்தும் அவன் இப்படி தான் இருக்கான். 18 வருஷம் ஆச்சுங்க, இப்பவும் இப்படி தான் இருக்காங்க, குனிஞ்சே தான் இருக்காங்க. அப்போ இயேசு இப்போ சொல்கிறாரு, நீ தான் ஆபிரகாமின் குமார்த்தியாச்சே, ஏன் குனிஞ்சிக்கிட்டு இருக்கிற, எலும்பு நிமிரு அப்படிங்கிறாரு. ஆமென். இப்போ இதை யாரோ சொல்ல வேண்டியது இருக்குது. எப்பா, நாம குனிய வேண்டிய ஆட்கள் அல்ல, நாம் நிமிர்ந்து தேவனை மகிமைப்படுத்த வேண்டியவர்கள். இந்த குனிஞ்ச நாளெல்லாம் போதும், நம்மளை குனிய வைக்கிறதுக்கு யார் இருக்கிறா, இது நிமிர்ந்து வாழும் ஒரு வாழ்க்கை அப்படிங்கிறது சொல்லாமலே போனதுனால இப்படியே போயிட்டாங்க. இப்படியே என்ன பண்ணிட்டாங்க, குனிஞ்சே வாழ ஆரம்பிச்சிட்டாங்க. நமக்கு அங்கே இருக்கியா, அங்கே இருக்கியா, அங்கே இருக்கியா, அப்படியே போயிட்டாங்க. இங்கே ஒன்றும் இல்லையா, என்கிட்ட இல்லை, உங்கள் பாக்கெட்டில் இருக்கா, என் பாக்கெட்லேயும் இல்லை, இப்படியே ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு போயாச்சு. என்னிடமும் இல்லை, உன்னிடமும் இல்லை, வாங்க நம்ம அங்கே போயிடலாம், இப்படியே ஒரு வாழ்க்கை என்ன பண்ணிட்டாங்க, ஓட்டிட்டாங்க. அப்புறம் தான் பார்த்தா இதெல்லாம் ஒரு 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 சத்தியத்தை தவறாய் புரிந்து கொண்டதனுடைய விளைவுகளாக இருக்கிறது அப்படிங்கிறது தெரிய வந்துச்சு பாருங்க. அப்போ இப்போ எப்படி இப்போ நடக்குது அப்படின்னா, கிறிஸ்துவுக்கு முன்னாடி பல காரியம் இவன் ஆண்டுகிட்டே இருக்கு. இப்போ ஒரு மனுஷன் முதலாய் சுவிசேஷத்தை கேட்கிறான், கல்வாரி சிலுவை பற்றி கேட்கிறான், சிந்தப்பட்ட இரத்தத்தை பற்றி கேட்கிறான், கடவுள் அவனை மீட்க தன் மகனை அனுப்புவதை பற்றி கேட்கிறான், கடவுள் அந்த இழந்து போன அந்த நிலையிலிருந்து எப்படி ஒரு மனுஷனை மீட்கிறாரு, இழந்த அந்த சாயலை அவன் எப்படி திரும்ப பெற்றுக்கொள்கிறான், அவனுக்குள்ள ஏற்பட்ட காயம் வடுக்களை எல்லாம் கடவுள் எப்படி குணமாக்குகிறார், இது எல்லாவற்றை பற்றிய சத்தியங்கள் ஒரு மனுஷனுக்குள்ளே செல்ல 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 இயேசு சொன்னார், சத்தியத்தை நீங்கள் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலை ஆக்கும். அல்லேலூயா. ஒரு விடுதலைக்குள்ளாக அவன் வருகிறான். சிந்தனையிலும் சரி, எண்ணங்களிலும் சரி, வாழ்விலையும் சரி. ஓ, நான் அடிமையாய் வாழ பிறந்தவன் அல்ல, சகலத்தையும் ஆள பிறந்தவன் என்கிற வெளிப்பாடு உள்ளே வர ஆரம்பிக்கிறது. ஆண்டு கொள்வதுதான் என் ஜீவன் என்பது தெரிய வருகிறது. இப்போ மரணத்தின் சக்தி உள்ள போனதுனால மனிதனால ஆள முடியல, மனுஷனை எல்லாம் ஆளுது. விரும்புகிறான் ஆனால் முடிய மாட்டுக்கு, எல்லாமே அவனை ஆண்டு கொண்டு இருக்கிறது. அப்போ இந்த ஆண்டு கொண்டுகிற பாவம் அல்லது ஆண்டு கொள்கிற இந்த மரணம் என்கிற சக்தியிலிருந்து, பிசாசு என்கிற சக்தியிலிருந்து, அதனுடைய விளைவுகளாக இருக்கிற நோய், தரித்திரம், கவலை, துன்பங்கள் என்கிற சகல காரியங்களிலிருந்து அவனை விடுவிப்பவர் யார், அவனை தூக்குபவர் யார், அவனை காப்பாற்றுபவர் யார், இதுதான் காரியம். அப்போ இப்படி இருக்கும் பொழுது நற்செய்தியை கேட்கிற ஒரு மனிதன், இப்போ பவுல் அப்போஸ்தலன் சொல்கிறார் இல்லையா, யார் என்ன விடுதலையாக்குவா, அதான் அவருடைய கேள்வி. மதங்கள் எத்தனையோ கோட்பாட்டை தந்தது, எத்தனையோ சட்டத்திட்டங்களை தந்தது, எத்தனையோ ஒழுக்க நெறிகளை போதித்தது, ஆனால் அவைகள் என்னை விடுதலையாக்கவில்லையே. குடிக்காதேன்னாங்க, திருடாதேன்னாங்க, தத்துவங்களை சொன்னாங்க, மெனி பிலாசபிஸ், மெனி குட் திங்ஸ், அதெல்லாம் நல்லதுதான். ஆனால் நான் எதற்கோ அடிமைப்பட்டு இருக்கிறேன். என்னை விடுவிக்கும் ஒரு வல்லமை தேவை, என்னை விடுவிக்கும் ஒரு நபர் தேவை. அது ஏதோ ஒரு 2-3 பாயிண்ட்ஸை சொல்றதுனாலையோ சட்டத்தை சொல்றதுனாலையோ நடக்க போறது இல்லை. அப்போ பவுல் அப்போஸ்தலன் போன்ற ஆட்களே கதறாங்க. அப்போ தான் தெரியுது, இது சட்டத்திட்டங்களாலேயோ நல்ல கருத்துக்களாலேயோ நடக்கிற மாற்றம் அல்ல. மனிதனை மீட்க தேவன் தன் குமாரனை இந்த பூமிக்கு அனுப்பினார். அவரை விசுவாசிக்கிறவன் எவனோ, அந்த கல்வாரியை நம்புகிறவன் எவனோ, அவருடைய செயலை எவன் ஏற்றுக்கொள்கிறானோ, எவன் ஒருவன் எழுந்து நின்று இயேசுவே ஆண்டவர் என்று சொல்லுகிறானோ, அன்றைக்கு அவன் மேல இருக்கிற எல்லா தப்பான ஆளுகையும் உடைந்து விழுகிறது. Hallelujah. Say Jesus is Lord. சொல்லுங்க பார்க்கலாம், இயேசுவே ஆண்டவர். நல்லா சொல்லுங்க, இயேசுவே ஆண்டவர். நல்லா சொல்லுங்க, இயேசுவே ஆண்டவர். எல்லாம் சொல்லுங்க, Jesus is Lord. Come on, say Jesus is Lord. நல்லா சொல்லுங்க, Jesus is Lord.
இது சும்மா இல்லை பாருங்க. இதை சொல்லும் போது உங்களை ஏதாவது ஆண்டுச்சுன்னா டப்புன்னு அது உடஞ்சிடும். அந்த ஆளுகை அப்படியே முடிகிறது. உங்களை எதுவும் ஆள முடியாது. Jesus is Lord. Jesus is Lord. அவரே என் வாழ்க்கையில ராஜா, அவரே என் வாழ்க்கையின் அரசன், அவரே என் ஆண்டவர். இதை ஒரு மனுஷன் இருதயத்தில் விசுவாசித்து வாயில டிக்ளேர் பண்ணா, they are entering the kingdom of God. அந்த நொடியிலேயே அவன் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே போகிறான். அந்த நொடியிலேயே அவருடைய அரசாட்சிக்குள்ளே போகிறான். அந்த நொடியிலேயே அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்துக்குள்ளே அவன் போய் விடுகிறான். அல்லேலூயா. அதனால தான் நாம் வாசித்த வசனத்தில் போட்டிருக்குது, இருளின் அதிகாரத்தில் நின்று நம்மை விடுதலையாக்கி. எல்லாம் சொல்லுங்க, விடுதலையாக்கி. அப்போ இருள் என்கிற ஒரு ராஜ்யம் இருந்தது, அதற்கு அதிகாரம் ஒன்று இருந்தது. அது உங்கள் வாழ்க்கையில் நடந்துக்கிட்டே இருந்தது. இன்னும் ஏன் கெட்டதாக இருக்குது என் வாழ்க்கை, இன்னும் என் வாழ்க்கை ஏன் தீமைகளால் நிறைஞ்சிருக்குது, இன்னும் என் வாழ்க்கை ஏதோ ஒன்றினால் ஆளப்படுவதை போன்று நான் உணர்கிறேன் என்னன்னா, அப்போ இருளும் அதனுடைய சக்தியும் ஒரு மனுஷன் என்ன பண்ணுது, ஆளுது, அதிகாரப்படுத்துது. அவன் நல்லவனோ கெட்டவனோ எல்லாருடைய வாழ்க்கையிலும் வேலை செய்யுது. இந்த மரணம் என்கிற சக்தி, இந்த பாவம் என்கிற சக்தி, இந்த பிசாசு என்கிற சக்தி பிடிச்சி ஆட்டுது மனுஷனை. எப்படி வெளியே வர்றது தெரியல. அதுக்காக தான் தேவன் தன் குமாரனை அனுப்பினார். அவர் மனுஷனை விடுவிச்சது மட்டுமல்ல, அவர் அவனுக்கு பரிகார பலியாய் மாறி அந்த மரணத்தையே அவர் ஜெயித்ததுனால, அந்த மரணத்துக்கு அதிகாரியான பிசாசானையே வென்றதுனால, இப்போ அவர் சொல்றாரு, ஒன்றும் இல்லைப்பா, இப்போ எல்லாம் ஒன்று ஆண்டுகிட்டு இருக்குல்ல. இது எப்படின்னா, யாரோ உங்களை பிடிக்கும் போது நீங்கள் சொல்கிறீங்க அவர் தான் என் அப்பா அப்படிங்கிறீங்க. உங்களை பிடிச்சவர் டக்குன்னு கையை விட்டார். அது மாதிரி தான். நீ பார்த்துருக்கீங்களா? பவுலை அடிக்கிறதுக்கு கையை ஓங்குறான். பவுல் அப்போஸ்தலனா அடிக்கிறதுக்கு கையை ஓங்கிட்டு இருக்காங்க. அவர் சொல்லிட்டாரு, நான் ராயனுக்கு அபயம் எடுக்கிறேன். டப்புன்னு கை விட்டுட்டான். ஏன் தெரியுமா? அவனை அடிக்க ஓங்கும் போது பவுல் சொல்றாரு, ஐ எம் a citizen of Rome அப்படின்னு ஒன்று டப்புன்னு கை விட்டான். ஏன்னா ரோம பிரஜை மேலே கை வச்சோம்னா அப்புறம் இவன் வேலைக்காலி. அப்போ நான் பவுல் ஹூ am I, நான் யாருங்கிறத அந்த இடத்துல டிக்ளேர் பண்றாரு. அப்போ பல நோயோ பேயோ பிசாசோ தரித்திரமோ ஏதோ ஒன்று உங்களை ஆண்டு கொள்ள இந்த உலகத்தில் நினைக்கும் போது நீங்க சொல்றீங்க, ஜீசஸ் இஸ் மை லார்ட். அவரே என் ஆண்டவர், அவரே என் ரட்சகர், அவரே என் மனவாளன், அவரே என்னை மீட்டு கொண்டவர். இதை டிக்ளேர் பண்ணும் பொழுது, இதை கன்ஃபஸ் பண்ணும் பொழுது, இதை சொல்லும் போது உங்களை தொட வந்ததெல்லாம் ஓடுது, உங்களை ஆளுவதெல்லாம் முறிகிறது. உங்க மேல இருக்கிற எல்லா தவறான ஆளுகைகள், எல்லா கெட்ட ஆளுகைகள் அப்படியே உடைஞ்சு விழுது. உங்களை தொட அதால முடியாது. ஆமென். இப்ப பாருங்க, இப்போ நீங்க மரிச்சதுக்கு அப்புறம் அந்த ராஜ்யத்துக்குள்ள போறது இல்ல, இப்போதே அன்பின் குமாரனின் ராஜ்யத்திற்கு உட்பட்டு விட்டீர்கள். The kingdom is now. The kingdom is now. You are in the kingdom of God. Amen. எல்லாம் சொல்லுங்க, அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்திற்கு என்னை உட்படுத்தி இருக்கிறார். I am in the kingdom of God. எல்லாம் சொல்லுங்க, நான் இந்தியாவில் இருந்தாலும் இயேசுவுக்குள்ள இருக்கிறேன், அவர் ராஜ்யத்துக்குள்ள இருக்கிறேன். I am in Christ. I am in Christ. I am in the kingdom. Declare every day, declare I am in Christ Jesus. நான் இயேசுவுக்குள்ளா இருக்கிறேன், நான் கிறிஸ்துவுக்குள்ளா இருக்கிறேன், நான் தேவனுக்குள்ளா இருக்கிறேன், உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறேன், சர்வ வல்லவருடைய நிழலில் இருக்கிறேன், அவருடைய ராஜ்யத்தில் நான் இருக்கிறேன். ஹalleluya. இந்த அறிவும் இந்த அறிக்கையும் இருக்கும்னா உங்களை எதுவும் தொட முடியாது. உங்களை எதுவும் தொட முடியாது. No one can touch you. No one can. No one can. தொட முடியாது. தொடணும்னா பர்மிஷன் வாங்கணும். ஹalleluya. Without permission உள்ள வரவே முடியாது. உள்ள வரவே முடியாது. யோபு காலத்திலேயே அவனை சுற்றிலும் வேலி அடித்து வச்சிருந்துருக்கிறார். பிரச்சனை என்னன்னா, அது யோபுக்கு தெரியாமல் போயிடுச்சு. ஹலோ, பக்திமான் ஆனால் புத்திமான் அல்ல யோபு. அதனால தான் இன்னைக்கு கிறிஸ்தவங்க நிறைய பேர் பக்தியாக இருக்கிறாங்க, கொஞ்சம் புத்தியாக இருங்கன்னு சொல்கிறோம். பக்தி நல்லது தான்,
சன்மார்க்கனாய் வாழ்வது நல்லதுதான், ஆனால் ஆவிக்குரிய வெளிச்சங்களோடு வாழ வேண்டும். அவன் ஆவிக்குரிய வெளிச்சம் அவனுக்கு போதுமான அளவு இல்லாதனால பயத்திலே வாழ்ந்தான். அந்த பயத்தை ஆயுதமாக்கி இருள் அவன் வாழ்க்கைக்குள்ளே நுழையுது. நான் சொல்கிறேன், இன்னைக்கு காலையில் நீங்கள் கிறிஸ்துவுக்குள்ளாக இருக்கிறீர்கள். உங்களுக்கு வெறும் வேலி இல்லை, உங்களுக்கு ஒரு நபர். அந்த நபருக்குள்ளே தூக்கி உங்களை வச்சுட்டார். யூ ஆர் இன் கிரைஸ்ட். உங்கள் குடும்பம் அவருக்குள்ள இருக்கிறது, உங்கள் பிள்ளைகள் அவருக்குள்ளாக இருக்கிறார்கள். அல்லேலூயா. எப்பவுமே இந்த கான்சியஸில் இருங்க. உன்னதமானவரின் மறைவில் நான் இருக்கிறேன், சர்வ வல்லவருடைய நிழலில் நான் இருக்கிறேன். அல்லேலூயா. ஒரு 2 நாளைக்கு முன்னாடி காலையில் ஒரு ஃபோன் வந்தது, அவங்களுக்காக ஜெபம் பண்ணேன். அப்போது இந்த பிக்சர் தான் நான் பார்த்தேன். ஒரு பருந்தோ ஏதோ ஒரு குஞ்சு அப்படி தூக்கும்போது ஒரு கோழி போய் வேகமாக அப்படி மூடுது பாருங்க, அது மாதிரி ஒரு பிக்சர் தான் நான் பார்த்தேன். அப்போ அவங்களுக்காக அதான் சொல்லி ஜெபம் பண்ணேன். ஏதோ ஒன்று வாழ்க்கையில் தூக்கிட்டு பார்க்கும்போது தேவன் பறந்து காக்கிற பட்சியை போல உங்கள் வாழ்க்கையை அப்படியே அவர் மூடுகிறார். உங்கள் வாழ்க்கையை அவர் அப்படியே மூடுகிறார். அல்லேலூயா. பொல்லாங்கன் அவனை தொடான். அல்லேலூயா. இப்போ பாருங்களேன், இந்த டிஃப்ரெண்ட்டை லேசாக காட்டுறேன். இது தெரியணும். இது விளங்குச்சுன்னா உங்களுடைய நம்பிக்கை, நீங்கள் ஒன்று அணுகிறது எல்லாமே வேற மாதிரி இருக்கும். ஆமாம், நீங்கள் சும்மா கிடையாது. நீங்கள் ரோம பிரஜை அல்ல, நீங்கள் தேவ ராஜ்யத்தின் பிரஜையாக இருக்கிறீர்கள். யூ ஆர் த சிட்டிசன்ஸ் ஆஃப் ஹெவன். ஹல்லேலூயா. பவுல் சொல்லுகிறார், நமது குடியிருப்போ, இந்த வசனம் தான் பல பேரை குழப்பிடுச்சு. ஆமாம், ஏன்னா தமிழில் அது அப்படி போட்டிருக்கு, இங்கிலீஷில் போட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். நமது குடியிருப்போ எங்கே இருக்கு? பரலோகத்தில் இருக்கணுன்னே இவங்க என்ன நினச்சிட்டாங்கன்னா, ஓஹோ இங்கே நமக்கு குடியிருப்பே கிடையாது, கவர்மெண்ட்டே உங்களுக்கு அந்த குடியிருப்பு இந்த குடியிருப்புன்னு ஏதாவது வச்சு கொடுக்க நினைக்கிறேன் இந்த கவர்மெண்ட்டே. ஆனால் பரலோக கவர்மெண்ட்டு இங்கே உனக்கு குடியிருப்பே இருக்கக்கூடாது, எங்கே தான் இருக்கணும், அங்கே தான் இருக்கணும்னு நினச்சிட்டாங்க போலன்னு போட்டாங்க. அங்கே பாருங்கள், தமிழ் எப்படி போட்டிருக்குது, நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறதுன்னு. நம்ம என்ன நினச்சிட்டோம், இங்கே நமக்கு ஒன்றுமே கிடையாது, நம்ம குடியிருப்பு எங்கே தான் இருக்குது, இதை வச்சுட்டு தான் வீடு வாங்காதான்ட்டாங்க. புரியுதா உங்களுக்கு? வீடு ஒன்றும் வாங்கிறாத, பேங்க்கில் அக்கௌண்ட் வச்சிடாத, அக்கௌண்ட் அங்கேயும் வச்சுக்கோ, வீட்டை என்ன பண்ணிக்கோ, அங்கேயே வீடு இருக்குது பார்த்துக்கோ அப்படின்ட்டாங்க. ஆனால் அந்த வசனம் என்ன சொல்ல வருது, இங்கிலீஷ் பாருங்கள் ரொம்ப கரெக்டாக இருக்குது. பட் அவர் சிட்டிசன்ஷிப் இஸ் இன் ஹெவன். இது சிட்டிசன்ஷிப்னா புரியுதுங்களா? சிட்டிசன்ஷிப்னா என்ன? நான் இந்தியாவில் தான் இருக்கிறேன், ஆனால் தேவ ராஜ்யத்தின் குடிமகனாய் இங்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். அவர் சிட்டிசன்ஷிப் இஸ் இன் ஹெவன். என்னுடைய குடி உரிமை அப்படின்னா, ஒரு அமெரிக்கன் இப்போ இந்தியாவுக்குள்ள வர்றான், இந்தியாவுக்குள்ள அவன் வந்தாலும் அவன் யாருடைய பிரஜையா இருக்கிறான்? ஒருவேளை இந்தியாவில் ஒரு இடத்துக்கு போகிறோம், அங்கே தாழ்ச்சி இருக்கலாம், வறுமை இருக்கலாம், ஒருவேளை அந்த ஊரில் தண்ணி இல்லாமல் இருக்கலாம். ஆனால் அவன் எப்படி இருப்பான்? ஏன்னா அவன் வாழ்கிறதுங்கிறது அந்த ஊர் எப்படியோ அப்படிங்கிறது இல்லை, அவன் வந்தானே அந்த ஊரை பொறுத்து. இப்போ கடவுளும் அதுதான் சொல்கிறாரு, எப்பா இங்கே மோடி வரலாம், ராகுல் வரலாம், யார் வேணாலும் வரலாம், ராஜ்யம் எப்படி வேணாலும் இருக்கலாம், ஆனால் நான் உனக்கு ராஜாவாக இருக்கிறேன். என் ஆட்சியில் பொற்காலம் தான் எப்போதுமே, சமாதானம் தான் எப்போதுமே, பாதுகாப்பு தான் எப்போதுமே, நிம்மதி தான் எப்போதுமே. நீ இந்த ராஜ்யத்தை சேர்ந்தவனாய் இப்பொழுது பூமியில வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அப்ப சாட்சிகள்ங்கிறாரு. என்ன சாட்சி? உங்களை பார்க்கும்போது தீப்பிடிச்சு எரியுது, உலகத்துக்கு நடுவில் எரியாய் முச்செடியாய் நீங்கள் நிற்கிறீர்கள். இந்த அதிசய காட்சியை பார்க்க பல பேர் புறப்பட்டு வருவார்கள். என்னையா வேலை இல்லைங்க, இவன் யாருக்கோ வேலை கொடுத்துக்கிட்டு இருக்கான், தண்ணி இல்லைங்க, ஆனா இவன் மாடிக்கு மேல மாடி கட்டி கொண்டு இருக்கிறான, எப்படி இது நடக்குது? இது எல்லாமே ஒரு அறிவு தான், இது எல்லாமே ஒரு புரிதல் தான். ஏன்னா இங்க என்ன இருக்கோ அந்த நிலவரத்தில் வாழ உங்களை அவர் கூப்பிடல. இப்போ உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்றேனே, போன வாரம் வரைக்கும் கொஞ்சம் வெக்க, இந்த வாரம் ஃபுல்லா ஏசியில் உட்காந்துருக்கிறீங்க. இப்போ இந்த காம்பவுண்டை தாண்டினீங்கன்னா என்ன இருக்கு? காம்பவுண்டுக்குள்ளே என்ன இருக்கு?
அது மாதிரி உங்க வீட்டுக்குள்ள செழிமை இருக்கும், உங்க வாழ்க்கைக்குள்ள குளுமை இருக்கும், உங்க வாழ்க்கைக்குள்ள சகல நன்மைகளை நிரம்பி இருக்கும். ஆமென். அதெல்லாம் சொல்றாரு, பக்கத்தில் இருக்கும் வாங்கிட்ட வராதுங்காரு, கேடும் கெட்டதும். அதே மாதிரி ஊரு பஞ்சமா இருக்கும், நீ ஓஹோன்னு இருப்ப அப்படிங்க. அந்த ஊர்ல யாராவது உன் கூட கனெக்ட் ஆனாங்கன்னா ஒன்னி நிமித்தம் அவனும் நல்லா இருப்பான். ஆமென். இதுதான் அன்னையிலிருந்து ராஜ்யம் செயல்பட்ட முறை. நீ ஒரு ஃப்ளைட்ல போனா உன் நிமித்தம் அந்த ஃப்ளைட்டு சேஃபா இறங்கும். பவுல் போன கப்பல் பிரயாணம், பவுலி நிமித்தம் எத்தனை பேர் பிரதர்? 276 பேர் பாதுகாக்கப்படுறாங்க. ஆமென். அதை தான் சொல்றாரு, நீ இந்த பூமிக்கு உப்பு, இதுல என்ன தப்பு? ஆமென். எல்லாம் சொல்லுங்க, நான் பூமிக்கு உப்பு. உப்பு இருக்கிற இடத்துல எல்லாம் பாதுகாப்பு இருப்பது போல நீங்க இருக்கும் இடமெல்லாம் பாதுகாக்கப்படுகிறது. நீங்க இந்த பூமிக்கு வெளிச்சம். அவர் பூமிக்குங்காரு, இது பூரா பரலோகம். நல்ல விளக்க கொளுத்தி வச்சா மரக்காலுகளை கொண்டு வந்து வைக்கிற மாதிரி எவனாவது வைப்பானாங்காரு. வைப்பானா? எங்க சர்ச்சில் இருக்க ஆட்கள், நம்ம கிறிஸ்தவ ஜனங்க பூரா வைப்பாங்க. அவ்வளோ ஊர்ல இருக்க எல்லா புத்திசாலியும் நம்ம ஊர்ல தான் இருக்கான் அப்படிங்கும். அவர் கேட்காரு, எவனாவது வைப்பானா? நம்ம ஆள்கள் பூரா தானே பண்ணிட்டு இருக்காங்க. விளக்க கொளுத்தி வச்சா விளக்கு சொல்லுது அங்க வந்துருது, இங்க ரொம்ப இருட்டா இருக்கு. அப்படி இருட்டுல பிரகாசிக்கிறதுக்கு தானே விளக்கு. உப்புன்னு சொல்லி வச்சா அவன் சொல்ல இங்க ஒரே கெட்டதா இருக்கு. அந்த கெட்டதே உன் மூலமா தான் தடுக்கப்பட போகிறது. அந்த கேடு உன் மூலமாக தான் நீக்கப்பட போகிறது. You are the salt of the earth. You are the light of the world. You are the kingdom ambassador. You are the kingdom citizen. Hallelujah. காலையில் இது நமக்கு தேவை. நான் ராஜ்யத்தின் பிரஜையாக, ராஜ்யத்தினுடைய குடிமகனாக இந்த பூமியில் இருக்கிறேன். அது மட்டும் இல்லை, யூ ஆர் த கிங் சன். அந்த ராஜாவுடைய பையனே நீங்க தான். ஓ புரியல நிறைய பேருக்கு. யூ ஆர் நாட் ஜஸ்ட் சிட்டிசன், யூ ஆர் நாட் ஜஸ்ட் அம்பாசிடர், யூ ஆர் த கிங் சன். ஆமென். உங்க மூலமா தான் உங்க அப்பாவை பார்க்க போறாங்க. அதனால தான் அப்பாவை பார்க்கணுமே அப்படின்னாங்க. என்ன பார்த்தா அப்பாவை பார்த்த மாதிரி தான் இயேசு. இதை சொல்றது தான் உங்களை வச்சிருக்கிறாரு. யாராவது ஆபிரகாமை பார்க்கணும்னா நல்லா பாருங்க, நான் கொஞ்சம் ஜீன்ஸ் பேண்ட் போட்ட ஆபிரகாம். ஆமென். இயேசுவை பார்க்கணுமா நல்லா பாருங்க தெரியும் உங்களுக்கு. அப்படி காட்டுறது தான் உள்ள வச்சிருக்கிறாரு. உங்களுக்குள்ள தான் அவர் இருக்கிறார். உங்கள் மூலமாய் வெளிப்படுவார். அவர் ராஜ்யம் உங்களுக்குள்ளே தான் இருக்கிறது. அவர் அரசு உங்களுக்குள்ளே தான் இருக்கிறது. உங்களுக்கு வெளியில அது இல்லை. நீங்க எதை பார்த்தும் பயப்படுறதுக்கு உங்களை அவர் கூப்பிடல. உங்களை குறித்த அச்சம் இந்த பூமி எங்கும் நிரம்பி இருக்கும் என்பதுதான் வாக்குகளாக இருக்கிறது. நீங்கள் அச்சப்பட வேண்டியதில்லை, நீங்க பயப்பட வேண்டியதில்லை. பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை. இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வது இல்லை. எக்லீசியா, த கால் அவுட், அழைக்கப்பட்டவர்களின் கூட்டம், இயேசுவை ராஜாவாய் ஆண்டவராய் புரிந்து கொண்ட ஒரு ஜனங்களுக்கு அவர் சொல்லுகிற வார்த்தை இது. உன்னை எதுவும் மேற்கொள்வதில்லை. சத்துருவின் சகல வலிமைகளை மேற்கொள்ள நான் உங்களுக்கு அதிகாரம் கொடுத்தேன், அவர்கள் ஒன்றும் உங்களை சேதப்படுத்துவதில்லை. இது கேட்கறாங்க ஜனங்க கேட்டதெல்லாம் ஏதோ ஒரு பிசாசு, ஏதோ ஒரு பேய், ஏதோ இருட்டு, ஏதோ ஒரு காத்து, இப்படியே ஓட்டி விட்டாங்க ரொம்ப நாளா. புத்திலாம் மாறணும், என்னெல்லாம் மாறணும். நான் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறேன். எல்லாம் சொல்லுங்க, நான் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறேன். எபேசில் இருக்கிற மக்களுக்கு பவுல் சொல்லுகிறார், நீங்கள் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறீர்கள், யூ ஆர் இன் கிரைஸ்ட். ஆனால் எபேசு பட்டணம் முழுவதும் விக்கிரகங்களை செய்கிற ஒரு பட்டணமாய், விக்கிரகங்களால் நிறைஞ்சிருக்கிற ஒரு பட்டணமா இருக்குது. நீங்க விக்கிரகங்கள் இருக்கிற இடத்துல இருக்கிறீர்கள். சொல்றாரு, என் வீட்டு பக்கத்தில் 2 கோயில் இருக்கலாம். ஒன்ன கடவுள் எவ்வளவு பெரிய கோயிலா வச்சிருக்காரு தெரியுமா? நீயே ஒரு கோயிலுங்கிறது உனக்கு தெரியுமா? ஆவியானவர் வாழும் ஆலயமாக, கோயிலாக நீ இருக்கிறன்னு உனக்கு தெரியுமா? அப்படி பார்க்காங்க, அப்படி யாரும் சொல்லலையே அப்படிங்காங்க.
பாருங்க, அங்கே கொட்டை அடிச்சிடுறாங்க, அங்கே பெல் அடிச்சிடறாங்கன்ட்டு. எவ்வளோ நாள் இப்படி இருக்க போகிறாங்கன்னே தெரில. நீங்கள் இருக்கிறதுனால அங்கே வரலன்னு சொல்லணும். என்னமோ தெரிலங்க, இப்போ ஒரு மாதிரி ஆகுது. நம்ம இப்போ வேற மாதிரி ஆயிட்டோம். எலியா தீர்க்கதரிசிகள் போன்றவர்கள், பாகால் தீர்க்கதரிசிகள் அவங்க கேலி பண்ணியிருக்காங்க. ஆனால் இப்போ இவங்களெல்லாம் மற்றவங்க கேலி பண்ணுறாங்க. நல்ல சத்தமாக கூப்பிடு, உங்கள் ஆண்டவர் வராரான்னு பார்ப்போங்க. ஆக்சுவலி அவன் கிண்டல் பண்ணான். நல்லா கூப்பிடு, பாத்ரூமுக்கு திரும்ப இருப்பார் அவர் அப்படிங்க. அவன் கிண்டல் பண்ணிட்டு இருக்கிறான். எல்லாமே தலைகள்லாம் மாறிடுச்சு பாருங்க. மறுபடியும் மாற்றணும். எப்போ ஏன் அப்படி போயிடுச்சுன்னா, இந்த அடிப்படை வெளிச்சத்தை நாம் விட்டு விட்டதுனால. நான் சொல்கிறேன், இயேசுவே ஆண்டவர். எல்லாம் சொல்லுங்க, இயேசுவே ஆண்டவர். ஜீசஸ் இஸ் லார்ட் அப்படிங்கிறது, அவர் தான் ஆண்டவர் நீங்கள் சொல்கிறது, ராஜாவாக அவரை நீங்கள் அறிக்கை செய்வது என்பது இந்த பூமியிலே எத்தனையோ பேரை எதெல்லாமோ ஆண்டு கொண்டு இருக்கும் பொழுது அந்த ஆளுகையிலிருந்து நீங்கள் விடுவிக்கப்படுகிறீர்கள். இருளின் அதிகாரத்தினின்று அவர் நம்மை விடுதலையாக்கி. அப்போனா இருள் ஃபோர்ஸாக உங்கள் வாழ்க்கையில் கிரியை செஞ்சு உங்களை அடிமைப்படுத்தி வச்சுருந்து பாருங்கள். அதிலேருந்து உங்களுக்கு ஒரு விடுதலை. அது மட்டுமல்ல, அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்தில் இருக்கிறீர்கள். நீங்கள் இருக்கிற ராஜ்யத்துக்கு பேர் அன்பின் ராஜ்யம். ஹல்லேலூயா. அதுக்கு உங்களை உட்படுத்தி இருக்கிறார். நீங்கள் உட்படுத்துவாரான்னு கேட்டுட்டு இருக்காங்க நிறைய பேர். யூ ஆர் இன் த கிங்டம் ஆஃப் காட். ஆல்ரெடி யூ ஆர் த கிங்டம் சிட்டிசன். பவுல் இந்த பூமியில வாழும்போது தான் சொல்றாரு, அவர் சிட்டிசன்ஷிப் இஸ் இன் ஹெவன். சார், நீ ரோமில் இருந்துட்டு இருக்கிற, நீ பூமியில தானே இருக்கிற. இல்லை, நான் பூமியில் இருந்தாலும் நான் யாரா இருக்கிறேன்? பரலோக பிரஜையா இந்த பூமியில நான் இருக்கிறேன். ஹல்லேலூயா. அந்த ராஜ்யத்தோடு தொடர்புடையவராக இருக்கிறேன். ஒரு சிற்றரசெல்லாம் பேரரசோடு தொடர்பு கொண்டு ஆளுவது போல நாங்கள் இந்த பேரரசராக இருக்கிற எங்கள் தேவனோடு தொடர்பு கொண்டு ஆள அழைக்கப்பட்டிருக்கிறோம். இப்போ உங்களுக்குள்ள அந்த ராஜ்யம் வந்தது மட்டுமல்ல, நீங்களும் அந்த ராஜ்யத்துக்குள்ளே வரீங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஐயோ, இதை பற்றி நிறைய பேசலாம். அதனால தான் யோவானில் சொல்கிறாரு, இந்த உலகம் முழுவதும் பொல்லாங்கனுக்குள் கிடக்கிறது. அப்படின்னா என்ன அர்த்தம்? உங்களை சுற்றிலும் இருக்கிற உலகம் இன்னொரு ஆளுகையினால் அது சிக்குண்டு கிடக்கிறது. கோட்டு டைலாம் போட்டு வச்சிருப்பாரு, பிஹெச்லாம் முடிச்சிருப்பாரு, ஆனால் அவரை ஏதோ ஒன்று ஆண்டுகிட்டு இருக்கும். ஆனால் இங்கே கிறிஸ்துவே ஆண்டவர்னு சொல்லும் பொழுது அதுக்கு மிஞ்சின அதிகாரம் இல்லை, அதுக்கு மிஞ்சின வல்லமை இல்லை. மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் மனிதர்கள் ரட்சிக்கப்படுவதற்கு இயேசு என்கிற நாமமே அல்லாமல் வேறு ஒரு நாமமும் கட்டளையிடப்படவில்லை என்று வேதம் சொல்லுகிறது. Jesus is Lord. இயேசுவே ஆண்டவர் என்று சொல்லும் பொழுது பாதாளம் நடுங்குகிறது, பூலோகம் தன் முழங்கால்களை முடக்குகிறது, பரலோகம் மரியாதை செய்கிறது. உலகத்திலும் பெயர் பெற்ற ஒரு நாமம், உலகத்தையும் வென்ற ஒருவரை ஆண்டவர் என்று நீங்கள் அறிக்கை செய்கிறீர்கள். ஹல்லேலூயா. Jesus is Lord. இயேசுவே ஆண்டவர், இயேசுவே ஆண்டவர். அப்போ உலகம் முழுவதும் பொல்லாங்களுக்குள் கிடக்கிறது, ஆனால் நீங்களோ கிறிஸ்துவுக்குள் இருக்கிறீர்கள். இப்ப வேதம் சொல்லுகிறது, பொல்லாங்கன் அவனை தொடா, பொல்லாங்கன் அவனை தொடா, பொல்லாங்கன் அவனை தொடா. உங்களை எதுவும் தொட முடியாது, தொடுவதற்கு அதிகாரம் இல்லை. ஹல்லேலூயா. மாறாக நீங்கள் வெறும் பாதுகாப்பில் வாழ அழைக்கப்படவில்லை, நீங்கள் தாக்குதல் நடத்த அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். இல்ல, என்ன எதுவும் தொடாது, என்ன எதுவும் தொடாது அப்படி உட்கார்ல. நீங்க போகிற இடமெல்லாம் இருள் விலகும், நீங்க போகிற இடமெல்லாம் பயம் நீங்கும், பிசாசு நீங்கும். ஹல்லேலூயா. Oh, what a privilege, what a privilege, what a privilege. Hallelujah. கைகளை உயர்த்துவோம். காலை வேளையில் அன்பு தகப்பனே, இந்த வெளிச்சங்களுக்காக நன்றி. எங்களுக்கு எத்தனையோ பாரம்பரிய சிந்தனைகள் உண்டு, நம்பிக்கைகள் உண்டு. ஆனாலும் சத்தியத்தை அறியும் பொழுது நாங்கள் விடுதலையாக்கப்படுகிறோம். திறந்த மனதோடு உம்முடைய வசனத்துக்கு எங்கள் இருதயத்தை திருப்புகிறோம், எங்கள் உள்ளங்களை நாங்கள் திருப்புகிறோம். ஒவ்வொரு இருதயங்களில் ஒரு திருப்பங்கள் வருவதாக, ஒரு முன்னேற்றங்கள் வருவதாக. இப்போதே உம்முடைய ஆளுகை வருவதாக. ஒருவேளை இந்த இடத்துல இதை பார்க்கிற பிள்ளையுடைய வாழ்க்கையில இருளின் ஆதிக்கம் இருக்கும் என்றால், பொல்லாங்கலின் ஆதிக்கம் இருக்கும் என்றால், இயேசுவின் வல்லமுள்ள நாமத்திலே இந்த காலையில் அதை நாங்கள் முறிக்கிறோம். இயேசுவின் நாமத்தினாலே இன்று முதல் அந்த சாபங்கள் முறிவதாக, அந்த நோய் முறிவதாக, அந்த தரித்திரம் முறிவதாக, அந்த இல்லாமை முறிவதாக.
I proclaim the kingdom of God. தேவனுடைய ராஜ்யம் வருவதாக, தேவனுடைய அரசு வருவதாக, தேவனுடைய சித்தம் ஒரு வாழ்வில் செய்யப்படுவதாக என்று நான் பேசுகிறேன் ஆண்டவரே. I proclaim in Jesus name. I proclaim in Jesus name. இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே அவங்க வாழ்க்கைக்குள்ளே நான் பேசுகிறேன். ஏற்கனவே அதற்குள்ளே வந்தவர்கள் இந்த ராஜ்யத்துக்குள்ளே இருக்கிற பாதுகாப்பை, இந்த ராஜ்யத்துக்குள் இருக்கிற வல்லமையை, இந்த ராஜ்யத்துக்குள் இருக்கிற மகிமையை அவர்கள் காண்பார்களாக நான் சொல்லுகிறேன். வெளியிலே எத்தனை மாற்றங்கள் நடந்தாலும் இவர்கள் ராஜ்யத்துக்குள் இருக்கிறார்கள். இவர்களுக்குள் வந்த ராஜ்யம் வளர்ந்து பெருகுகிற ஒரு ராஜ்யமாய் அது இருப்பதற்காய் நன்றி செலுத்துகிறோம் ராஜா. இந்த நாளில் அந்த வெளிச்சங்கள் வருவதற்காய் நன்றி, அந்த திருப்பங்கள் வருவதற்காய் நன்றி. மனதார அந்த காலையிலே ஆசீர்வதிக்கிறோம் ராஜா. உடைய பிள்ளைகள் பலப்படுத்தப்பட்டவர்களாய், திடப்படுத்தப்பட்டவர்களாய், அபிஷேகிக்கப்பட்டவர்களாய், பரிசுத்த ஆவியின் பலத்திலே நிறைந்தவர்களாய் இந்த இடத்தில் இருந்து அவர்கள் செல்வார்களாக. தேவ ஆவியானவர்களை நிரப்புவீராக, அளவில்லாமல் நிரப்புவீராக. ஹல்லேலூயா. உம்முடைய ஆளுகைகள் அவர்கள் மூலமாய் வெளிப்படட்டும் என்று சொல்லி ஆசீர்வதிக்கிறோம் தாப்பரே. செய்கிறீர் உமக்கு நன்றி, இயேசுவின் நாமத்தினால் பிதாவே. ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. Praise God. Amen. Glory to God. Oh, hallelujah. Praise God. Praise God. இப்பொழுது ராஜாவுக்கு கொடுக்க போகிறோம். ராஜாவுக்கு மக்கள் கொடுப்பது நன்றியினால். ராஜா தேவையில் இருக்கிறார் என்று கொடுக்கிறதில்லை, ராஜாவை கனம் பண்ணும்படி கொடுக்கிறோம். சாலமோனுக்கு ஸ்தேபா நாட்டு ராஜஸ்திரி கொடுத்தது சாலமோனுக்கு காசு இல்லைங்கிறதுனால அல்ல. Honor the king. வேதம் சொல்லுகிறது ராஜாவை கனம் பண்ணு, உன் விளைவின் முதற் பலனால் கர்த்தரை கனம் பண்ணு. அவரை ராஜாவா நீங்க ஏற்றுக்கொண்டிருப்பீங்கன்னா அப்போ அவரை கனம் பண்ண ஆரம்பிங்க. அந்த கனத்தை உங்கள் பொருளாதாரத்திலிருந்து செய்ய ஆரம்பிங்க. எந்த ஏரியாவிலலாம் நீங்கள் அவரை கனம் பண்ண ஆரம்பிக்கிறீங்களோ அந்த ஏரியாவிலலாம் அவர் ராஜ்யம் வரும். இப்போ பொருளாதாரத்தில் ஒரு தரித்திரம் ஆண்டுகிட்டே இருக்கும்னா உங்கள் பொருளாதாரத்தை எடுத்து அவரை கனம் பண்ணும் பொழுது உங்கள் பொருளாதாரத்துக்குள்ளே அவருடைய ஆளுகையை நீங்கள் வரவேற்கிறீங்க. ஹல்லேலூயா. இப்போ டேக்ஸ் கட்டவங்களுக்குன்னு ஒரு சலுகை உண்டாகுது பாருங்களேன். அது மாதிரி கிங்டமில் கொண்டு வந்து ஹானர் பண்ணும் பொழுது அந்த ஹானர் வழியாக தேவனுடைய ஆசீர்வாதங்களும் தேவனுடைய ஆளுகைகளும் உங்கள் வாழ்க்கைக்குள்ளே வர ஆரம்பிக்கும். அதனால தான் நம்மளுடைய சபையில் தேவனுடைய ராஜ்யத்தில் தேவன் வந்து சொல்லித்தரார், உன் விளைவின் முதற் பலன்னு சொல்லித்தரார். உனக்கு வருமானம் வந்து அதில் 10ல் 1 எடுத்து ஆண்டவருக்கு செலுத்து. நிறைய தேவைகள் இருக்கும், நிறைய காரியம் இருக்கும். ஆனால் கர்த்தரை முதலாவது கனம் பண்ணு, மீதி எல்லாத்தையும் அவர் பார்த்துப்பார். ஹல்லேலூயா. மீதி எல்லாத்தையும் அவர் பார்த்துப்பார். அதனாலதான் உன் விளைவின் முதற் பலனால் கர்த்தரை கனம் பண்ணு, அப்பொழுது உன் களஞ்சியங்கள் பூரணமாய் நிரம்பும், உன் ஆளுகளில் திராட்சரசமும் எண்ணெயும் புரண்டு ஓடும். ஆமென். கைகளை எடுத்துக்கொண்டு அறிக்கை செய்து நாம் கொடுக்க போகிறோம். ஹல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்க, நான் ராஜாவை கனம் பண்ணும்படியாய் கொடுக்கிறேன். என் தேவனுடைய ராஜ்யம் செல்வ ராஜ்யமாய் இருக்கிறது, உயர்ந்த ராஜ்யமாய் இருக்கிறது, வளருகிற ராஜ்யமாய் இருக்கிறது, பெருகுகிற ராஜ்யமாய் இருக்கிறது. அதிலே நான் வாழ்கிறேன். என் ராஜ்யத்தை, என் ராஜாவை கனமனும்படியாய் நான் கொடுக்கிறேன். நான் கனவீனப்படேன். என் களஞ்சியம் நிரம்பும், என் களஞ்சியம் நிரம்பும். என் வேலைகளிலே ஆசீர்வாதங்கள் புரண்டு ஓடும். நான் தேவனிடத்திலிருந்து சகல நன்மைகளை பெற்றுக் கொள்கிறேன். என் பொருள் உலகத்தை தேவன் ஆழ்வார்களாக, என் தொழில் உலகத்தை தேவன் ஆளட்டும் என்று சொல்கிறேன். அந்த ராஜ்யத்தின் ஐஸ்வர்யத்தின்படி என் தேவைகள் எல்லாம் சந்திக்கப்படுவதாக என்று நான் சொல்லுகிறேன். அதை விசுவாசித்து இதை நான் செலுத்துகிறேன். ஆமென். ஹல்லேலூயா.